श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं रामनाम वरानने आपदाम् अपहर्तारं दातारं सर्वसंपदां लोकाभिरामं श्रीरामं भूयो भूयो नमाम्यहम् वेदवेद्ये परे पुंसि जाते दशरथात्मजे वेदप्राचेदसादासीत् साक्षाद् रामायणात्मना यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकम् हनुमार ஆஞ்சநேயர் மாருதி ராமதாசன் ராமதூதன் என்றெல்லாம் திருநாமத்தோடு விளங்குபவர் நம்முடைய திருவடி ஆஞ்சநேய சுவாமி. திருவரங்கமாம் பெருநகரத்திலே நம்பெருமாள் பெரிய பெருமாள் பெரிய பிராட்டியாருடைய ரக்ஷணத்துக்காகவும் அவர்களுக்கு பல்லாண்டு பாடுவதற்காகவுமே ஹனுமான் பிராகாரந்தோறும் எழுந்துருளி உள்ளார். ஒருபுறம் பகவானை ரட்சிக்கக்கூடியவர் க்ஷேத்திரவாசிகளான பக்தர்கள் அனைவரையும் ரட்சிக்கிறார்ங்கிறது உண்மை. ஆஞ்சநேய சுவாமிக்கு முக்கியமான உற்சவமாய் மாசி மாசத்து சதய நட்சத்திரத்தில் இந்த திவ்யக்ஷேத்திரத்திலே நடத்தப்படுகிறது. கீழ உத்தர வீதியிலே மதுளோடு சேர்ந்து எழுந்தருளி இருக்கும் ஆஞ்சநேய சுவாமி, அவர் எப்படி ராமனை அனுபவித்தார், அவர் அருளை நாம் எப்படி பெற வேண்டும், அது எப்படி சொல்லப்பட்டதுங்கிறதை ஆண்டுதோறும் பல உபன்யாசங்களாய் இங்கு அனுபவித்து கொண்டு வருகிறோம். இந்த ஆண்டு அடியேனுக்கு இன்று கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு மனத்துக்கினியான்னு தலைப்பு. யார் யார் மனதினுடைய இனியான்னு பார்க்க வேணும். ஹனுமானுடைய மனத்துக்கினியவனாக யார் இருந்தார், அல்லது நம்முடைய மனத்துக்கினியவனாக யார் இருக்கிறார், அல்லது பகவானுடைய மனத்துக்கினியவர்களாக யார் இருக்கிறார்கள், இப்படி எந்த விதமாகவும் பொருள் சொல்லலாம். ஆனால் தலைப்பு எடுக்கப்பட்டது ஆண்டாளுடைய திருப்பாவை 12வது பாசுரத்தில் இருந்து. கனைத்திளங்கற்றெருமை கண்ணுக்கிறங்கி நினைத்து முலவழியே நின்னுபால் சோர நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழ நின் வாசல் கடபத்தி சினத்தினால் தென்னலங்கை கோமானை செத்த மனத்துக்கினியான் என்பது ஆண்டாளுடைய திருப்பாவை பாசுரம். மனத்துக்கினியான்னு கூறினாள். யாருடைய மனத்துக்கினியான்னு அங்கு சொல்ல வரவில்லை. ஆனால் அப்படி சொல்லப்படாவிட்டாலும் பாடும் ஆண்டாளுடைய மனத்துக்கினியான்னு கொள்ளலாம். ஆண்டாளே அதை தானான தன்மையோடே பாடவில்லை. அவள் பாடியது கோபிமார்கள் பாவனையில் பாடினாள். அதாவது கோகுலத்தில் இருக்கிற இடைச்சிகள் எல்லாரும் கண்ணனை அடைய வேணும் என்பதற்காக மார்கழி மாசத்தில் நோன்பு நோற்றனர். அது நடந்தது துவாபர யுகத்தே. ஆனால் அதை கலியுகத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருந்த ஆண்டாள் இடைப்பெண்களுக்குள்ள ஒருத்தியாகவே தன்னை நினைத்து கொண்டு இந்த பாசுரங்களெல்லாம் பாடுகிறாள். அப்போ அந்த இடைப்பெண்கள் இந்த பாவனையோடு பாடியிருக்க வேண்டும். அவர்களுக்கு மனத்துக்கினியான்னு சொல்ல வேண்டும். இடையர்களுக்கும் இடைச்சிகளுக்கும் மனத்துக்கு இனியவனாக யார் இருந்திருப்பார்? கண்ணன்தான்னு உடனே தோன்றும். ஆனால் பாசுரத்தில் கண்ணனுடைய அடையாளங்கள் காணப்படவில்லை. சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செத்த மனத்துக்கினியான் என்றுதான் உள்ளது. தன்னுடைய கோபத்தாலே இலங்கை கோமானாகிற ராவணேஸ்வரன் அவனை அழித்த மனத்துக்கினியான் இருக்கிறபடியால் ராவணனை அழித்தவன் ஆறு? ராவணாந்தகன் ராமன்.
அதனால் ஆண்டாள் ராமனைத்தான் மனத்துக்கினியான்னு இங்கு சொல்லியிருக்கிறாள். ஆண்டாள் மனத்துக்கு ராமன் இனியவனாக இருக்கிறார். ஹனுமார் மனத்துக்கு ராமன் இனியவனாக இருக்கிறார். நம்முடைய மனத்துக்கெல்லாம் இனியவனாக இருக்கிறார். இந்த அர்த்தத்தை பார்க்க வேணும். அதுக்கு மனம்னா என்னான்னு தெரியணும். அதில் இனிமையாக இருக்கிறதுனா என்னான்னு புரிய வேண்டும். எல்லாவற்றுக்கு முன்பாக சதய நட்சத்திரம்னு விண்ணப்பித்தேன். மாசி மாசத்தில் சதய நட்சத்திரத்தில் இங்கு திருவடி ஆஞ்சநேய சுவாமியினுடைய உற்சவம் நடைபெறுகிறது. அவர் என்னான்னு சீதையை பார்த்துவிட்டு கூவினார், கண்டேன் சீதையை, திருஷ்டா சீதா. சம்ஸ்கிருதத்தில் வால்மீகி ராமாயணத்தில் ஸ்லோகம் இருக்கிறது, திருஷ்டா சீதா. திருஷ்டானா பார்க்கப்பட்டாள்னு அர்த்தம். சீதா சீதை, சீதை என்னால் பார்க்கப்பட்டாள்னு அவர் சொல்லவில்லை. திருஷ்டா சீதா, நான் பார்த்தேன், சீதை பார்த்தேன்னு ஆனந்தமாக சொல்லி கொண்டார். திரும்ப அதே விஷயத்தை ராமனிடத்திலையும் வந்து விண்ணப்பம் செய்தார். அவருக்கு தானே இங்கே சதய நட்சத்திரம் நடைபெறுகிறது. ஒரு ஒற்றுமை இருக்குங்கிறதுக்காக ஒரு விஷயத்தை சொல்கிறேன், ரொம்ப ரசமான விஷயம். இதே சதய நட்சத்திரத்தில் அவதரித்தவர் பேயாழ்வார். ஐப்பசி மாதம், திருவோணம், அவிட்டம், சதயம் அடுத்தடுத்த திருநட்சத்திரங்களில் அவதரித்தவர். ஐப்பசியிலோணம் அவிட்டம் சதயம் இவை ஒப்பிலவா நாள்கள் உலகத்தீர் எப்புவியும் பேசி புகழ் பொய்யார் பூதத்தார் பேயாழ்வார். அவர்கள் தான் முதல் ஆழ்வார்கள் அவதரித்தவர்கள். எங்கெங்கேங்கிறது உங்களுக்கே தெரியும். சதய நட்சத்திரத்தில் பேயாழ்வார் அவதரித்தவர் என்னவென்று பாடினார். முதல் ஆழ்வார் ஒரு விளக்கேற்றினார், ரெண்டாவது ஆழ்வார் விளக்கேற்றினார், மூணாவது ஆழ்வார் திருக்கண்டேன்னு பாடினார். திருவை கண்டேன், திருக்கண்டேன். இதுதான் முதல் ஆழ்வார் ஆரம்பித்ததே பேயாழ்வாருடைய போஷனம். அதே போல் ஹனுமாரும் சதய நட்சத்திரம் தானே. அவர் என்ன சொல்லுகிறார், கண்டேன் சீதையை. திருக்கண்டேன்னு ஒரு சதயக்காரர் சொல்கிறார், கண்டேன் சீதையின்னு மற்றொரு சதயக்காரர் சொல்லுகிறார். சீதை தானே திரு, திரு தானே சீதை. என்ன வார்த்தை பாட்டில் என்ன வித்தியாசம்னால், கண்டேன்னு சொல்லிவிட்டு சீதைன்னு இருக்குது ஹனுமார் விஷயத்தில், திருன்னு சொல்லிவிட்டு கண்டேன் இருக்கிறது. இது பேயாழ்வார் பாசுரத்தில். திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன், திகழுமறுக்கன் அணிநரமும் கண்டேன், செருக்களரும் பொன்னாழி கண்டேன், புரிசங்கங் கை கண்டேன், என் ஆழிவண்ணன் பால் இன்னுன்னு பாடினார். அப்படி ரெண்டு பேருக்கு ஒரு ஒற்றுமை இருக்குங்கிறதுக்காக விண்ணப்பம் பண்ணினேன். திரு மகாலட்சுமி, அவளை கண்டேன், அதான் பேயாழ்வாருடைய பாசுரம். அதே போலத்தான் ஆஞ்சநேய சுவாமி சொல்லும்போதும் திருஷ்டா சீதா கண்டனன் கற்பினு கனியை கண்களால் இற்பிறப்பென்பதொன்னும் இரும்பொறை என்பதொன்னும் கற்பெனும் பெயரதொன்னும் களிநடம் புரிய கண்டேன். சீதையை பார்த்தேன்னு சொன்னவர் வெறும் சீதையை பார்க்கலராமா, 3 விஷயங்கள் சேர்ந்து நடனமாடி கொண்டிருப்பதை பார்த்தேன். களிநடம் புரிய கண்டேன்னு பாடுறார். களிநடம்னா நாட்டியமாடி கொண்டிருப்பதை பார்த்தேன். இற்பிறப்பு என்பதொன்னும் உயர்ந்த குலத்தில் பிறவி, இரும்பொறை என்பதொன்னும் சிறந்த பொறுமை, கற்பெனும் பெயரதொன்னும் கற்பு பாதிவிரத்தியம். இற்பிறப்பென்பதொன்னும் இரும்பொறை என்பதொன்னும் கற்பெனும் பெயரதொன்னும் களிநடம் புரிய கண்டேனால் 3 பேர் சேர்ந்து நாட்டியமாடி கொண்டிருப்பதை பார்த்தேன்னு சொன்னார். சதயக்காரருக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கிறதுங்கிறதுக்காக விண்ணப்பம் செய்தேன். விஷயத்துக்கு வருவோம். மனத்துக்கினியான்னு பார்த்தால் மனம்ங்கிறது யாது, இனிமையாக எது இருக்கும்? ஒரு நிமிஷம் நன்னா யோசித்து பார்க்கவும். நம்ம மனத்துக்கு இனிமையாக இருக்கிறதுனா என்ன? வாய்க்கு இனிமையாக இருக்கிறதுனா புரியும், கண்ணுக்கு இனிமையாக இருக்கிறதுனாலே ரொம்ப தெரியாது. கண்ணுக்கு அழகாக இருக்கிறதுன்னு சொல்ல வேண்டும், வாய்க்கு இனிமையாக இருக்கிறதுன்னு சொல்ல வேண்டும். மனத்துக்கு இனியான்னா எப்படி பொருந்தும்? மனத்துக்கு என்ன சக்கரை தடவலாமா? மனத்துக்கு வெள்ளப்பாகு தடவலாமா? மனம்ங்கிறது ரொம்ப சூக்ஷ்மம், எங்கே இருக்குன்னே நமக்கு தெரியாது. ஹிருதய கமலத்துக்குள்ளே மனம் இருக்கிறது. அப்போ அதை எப்படி கண்டுபிடிச்சு அதுவும் வாயில் சர்க்கரையை தடவி அது இனிப்பாக இருக்குதுன்னு சொல்ல போகிறதா? பின்ன எதற்கு மனத்துக்கினியான்னு சொல்லுகிறோம்? ஆண்டாள் சொன்னத்துக்கும் தெரியணும், நாமளும் நம்ம மனசுக்கு ரொம்ப இனிமையாக இருக்குன்னால் என்னது அது மனசுக்கு இனிமையாக இருப்பது? அதுக்கு முதல் தேவை மனம்னா என்னான்னு தெரியணும். சிந்திப்பதற்குண்டான கருவின்னு கொள்க. மன்யதே அனேன இதி மனஹா. மன்யதே நினைக்கப்படுகிறது, சிந்திக்கப்படுகிறது. இதனால் தான் சிந்திக்க முடியும். சிந்தனைக்குண்டான கருவி மனம், பார்ப்பதற்குண்டான கருவி கண்ணு, முகர்வதற்குண்டான கருவி மூக்கு,
சுவைப்பதற்குண்டான கருவி நாக்கு, கேட்பதற்குண்டான கருவி காது, தொடு உணர்ச்சிக்குண்டான கருவி கை தோல், இதெல்லாம் இதற்குண்டான கருவி. அதே போல் சிந்திப்பதற்கு ஒரு கருவி வேண்டுமே, அது இந்த அஞ்சை காட்டிலும் சிறப்பானது. கண்ணை மூடி நுடலாம், காதை பொத்தி நுடலாம், வாயை மூடி நுடலாம், எதையும் தொடாமலும் இருந்துவிடலாம், மூக்கை பொத்தி நுடலாம். ஒரு நாற்றமான பொருள் போச்சுன்னா உடனே மூக்கை பொத்திக்க போகிறோம். யாரானு கர்ண கட்டோரமாக பேசினால் காதில் பஞ்சு அடைச்சுன்னுவோம், கேட்டுற போகிறோம். இதெல்லாம் திறந்திருக்கு, மூட முடியும். வாய் மூடித்தான் இருக்குது, திறந்தா தான் பேச முடியும். ரெண்டுத்துக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. காது திறந்து தான் இருக்கும், மூக்கு திறந்து தான் இருக்கும். ஆனால் அதே கண்ணு வாய் அநேகமாக கண்ணு திறந்துருக்கும், தூங்கினோன்னா கண்ணை மூடினுடுவோம். வாய் எப்பவும் மூடித்தான் இருக்கும். அதை கட்டுப்படுத்தணுங்கிறதுக்காக பெருமாள் அதை மூடியே வச்சுருக்கார். வீணாக அதை திறந்துடாதே, முயற்சி எடுத்து திறந்தையானா போகிறோம். இல்லைன்னா அது மூடினபடிக்கு இருக்கிறது உனக்கு நலம், ஊருக்கும் நலம். பாட வேண்டியவர்கள் ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள். அவர்கள் வாய் திறந்தால் போதும். நாம் திறக்கிறதுனால நமக்கு காது திறந்திருந்தால் போதும். காது இருந்ததுன்னா சிரவணம்னு காதார கேட்டுவிட போகிறோம். வாய் திறந்ததுனால் வீண் வம்பு தான். அதனால் அது வேண்டாம்னு வச்சுப்போமே. அப்போ கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, தோலெல்லாம் புரியுறது. இதை போல் மனம் திறந்திருக்கிறதா மூடி இருக்கிறதான்னு பார்த்தால் அவ்வளவு சுலபத்தில் மூடியெல்லாம் போட்டுவிடவே முடியாது. அதை கட்டுப்படுத்துவதற்கே இயலாது. கண்ணை கட்டுப்படுத்தலாம், காதை கட்டுப்படுத்தலாம், மூக்கை கட்டுப்படுத்தலாம். மனத்தை கட்டுப்படுத்த முடியுமானால் அதிவேகமாக ஓடும். மனம்ங்கிறது சக்கரத்தாழ்வாரை விட வேகமாக ஓடும்னுவா, காற்று கடவுளை விட வேகமாக ஓடும்னு சொல்லுவார்கள். அத்தனை வேகமாக இருக்கக்கூடிய மனசை நாம் எப்படி கட்டுப்படுத்த முடியும்? அதுக்கு வேறு வழி இருக்கிறது. என்ன வழிங்கிறத பார்ப்போம். நல்ல மனம் என்பதே மன்யத்தே, நினைவுக்கு, சிந்தனைக்கு தேவையானது. மனம்னு சொல்லலாம், உள்ளம்னு சொல்லலாம், நெஞ்சுன்னு சொல்லலாம், அகம்னு சொல்லலாம். இந்த சொற்களெல்லாம் ஆழ்வார்களுடைய பாசுரத்தில் காணப்படுகிறது. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுகிறோம். நம்ம உள்ளத்தில் இருக்கிற அழகு முகத்தில் தெரியணும். உள்ள சந்தோஷமாக இருந்தால் முகத்தை பார்த்தா சந்தோஷம் இருக்க போகிறது. நன்னா சாப்பிட்ருக்காரா? சாப்பிட்ருந்தாருன்னா முகம் பளபளான்னு இருக்க போகிறது. இல்லை 2 நாள் ஆச்சு ஒரே பட்னியாச்சு, தூங்கியே 4 நாள் ஆச்சுன்னால் முகத்தில் அந்த அழகு தெரியாது. மனம் நன்னா தெளிவாக இருந்ததுனால்தான் முகம் தெளிவாக இருக்கும். மனம் குழம்பி போயிருக்குமானால் முகமும் குழம்பித்தான் காணப்படும். மனத்துக்கு வெவ்வேறு விதம் சொல்லலாம். மன அழுத்தத்தில் இருக்குதுன்னு சொல்லலாம், மன கிளேசத்தில் இருக்குதுன்னு சொல்லலாம், மனக்குழப்பத்தில் இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த 3மே நம்ம சொல்லி பழகியிருப்போம். மனக்கவலைங்கிறது வேறே, மனக்குழப்பங்கிறது வேறே, மன அழுத்தங்கிறது வேறே. இந்த 3ஐயும் தாண்டி இப்போ மனத்தின் இனிமைக்கு போயாகணும். அப்படி என் சொன்னதெல்லாம் மனத்துக்கு இருக்கிற ஆபத்து. மனம் குழம்பி இருக்குன்னால் இந்த சுவாமியும் கல்யாணத்துக்கு பத்திரிகை கொடுத்துருக்கார், அந்த சுவாமியும் கல்யாணத்துக்கு பத்திரிகை கொடுத்துருக்கார், இங்கே போனால் இந்த அவலாதி, அங்கே போலேன்னா அந்த அவலாதி, என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுவோ அதுவோ எதை தேர்ந்தெடுப்பதுன்னா புத்தி தான் தேர்ந்தெடுக்கணும். மனம் தேர்ந்தெடுக்கவே செய்யாது. அதுக்கு தான் நமக்கு பெருமாள் அறிவு கொடுத்துருக்கார். அறிவுங்கிற புத்தியை வைத்து கொண்டு தான் ஆமாம் இங்கே தான் போகிறேன், இதுதான் எனக்கு முக்கியம், இவரால் தான் நான் நிறையா நன்மை அடைஞ்சிருக்கேன், ஏதோ ஒரு முடிவு எடுப்போம் இல்லையோ அப்படின்னு வைத்து புத்தி தான் உறுதியாக முடிவெடுத்தாகணும். அப்போ மனம் என்ன செய்யும்னால் ஒரு திரையாட்டம் இருந்துட்டு இங்கே போனால் என்னென்ன ஆபத்து நல்லது, இங்கே போனால் என்னென்ன சம்பத்து விபத்து, இதை திரையில் போட்டு காட்டிடும். இது வரைக்கும் அது செய்யும். இதற்குள்ள நீ எதை தேர்ந்தெடுக்க வேணும்னு அது சொல்லாது. இது சிந்தனைக்குரிய கருவியே தவிர கண்ணு பார்ப்பதற்குரிய கருவி. அது எப்போவான்னு எதை பார்க்கலாம் கூடாதுன்னு சொல்லுமா? காது கேட்பதற்குரிய கருவி. எதை கேட்கலாம் கூடாதுன்னு காது முடிவு பண்ணுமா? பண்ணாது. இது எல்லாத்துக்கும் முடிவெடுக்கக்கூடிய திறமையே கிடையாது. அந்த முடிவுக்கு அதற்கு முன்னால் ஒரு படி வர வேண்டும். மனம்ங்கிறது வேணும். மனமும் முடிவெடுக்காது. மனமும் என்னென்னங்கிறதுக்கு திரையில் போட்டு காட்டும், சிந்தனைகளையெல்லாம் காட்டும். ஆனால் முடிவெடுக்க வேண்டியது அந்த உறுதி புத்தியோடு கூடிய ஆத்மாதான் முடிவெடுத்தாக வேண்டும். அதனால் மனம்னா என்னன்னு கேட்டீர்கள்னால் எதனால் ஆக்கப்பட்டிருக்கிறது, எங்கு இருக்கிறது, எதற்கு பயன்படுகிறது, இந்த 3ஐயும் வச்சுப்போம். ஏற்கனவே ஒரு 3 சொல்லியிருக்கேன். மனக்கவலை, மனக்குழப்பம், மன அழுத்தம். மனக்குழப்பங்கிறது இதுவா அதுவான்னு 2ஐயும் காட்டுறது, அது குழப்பம். மனக்கவலைங்கிறது இப்படி நடந்து விட்டதேன்னு துன்பப்படுகிறோமோ இல்லையோ, அது மனக்கவலை. பயம்ங்கிறது இப்படி நடந்து விட போகிறதேன்னு துன்பப்படுகிறோமோ இல்லையோ, அது பயம். இப்படி நடந்து விட்டதே திரும்ப நடந்து விடுமோ என்று நினைத்தால் கவலை.
நடந்து விடுமோ என்று வருங்காலத்தில் நடக்குமோ நினைத்து கொண்டிருந்தால் அதைத்தான் பயம்னு சொல்லுவார்கள். இதுக்கு மேலே மன அழுத்தம்னா யாது? கையை பிடிச்சா அழுத்தி பார்த்தா கை அழுத்தம்னு சொல்லலாம், மூக்கை பிடிச்சி பார்த்தா சரி மூக்கு அழுத்தம்னு சொல்லலாம். மனதை எங்கே பிடிக்கிறது எப்படி அழுத்துறதுனால் அப்படி வச்சுக்க வேண்டாம். ஒரு காரியத்தை செய்யணும்னு நான் ஆசைப்படுறேன், புத்தியால் முடிவெடுத்துட்டேன், அந்த காரியத்தை பண்ணுறதுக்கு போகிறேன். ஆனால் அதை பண்ண விடாமல் திரும்ப திரும்ப யாரோ தடுக்கிறார்கள்னு வச்சுங்களேன். எல்லாரும் அவ்வளவா வேலைக்கு போகிறார்கள், கார்த்தால 8 மணிக்கு வந்துட்டா ராத்திரி 8 மணி வரைக்கும் வேலை செய்யணும், அப்போ தான் சம்பளம் கொடுப்பேன், அது அவ்வளவா இத்தனை நாள் வேலை செய்யணும் அத்தனை நாள் வேலை செய்யுங்கிறா. இவருக்கு இன்றைக்கி சாயங்காலம் கொஞ்சம் ஹனுமாரை பற்றி மனத்துக்கு நீயான்னு உபன்யாசம் நடக்கிறது, அதை போய் கேட்கலாம் அப்படின்னு குடும்பத்தோடு பேசி வச்சுன்னு கார்த்தால வேலைக்கு போயிருப்பார். அதுவாவது ஞாயிற்றுக்கிழமையாக இருந்திருக்கக்கூடாதா? அது திங்கக்கிழமையாக வேறு இருக்கா? போகிறதா இல்லையா? சரிக்கா சாயங்காலம் அவசியம் 6:30க்குள்ளே வந்துடுறேன், முகமதல்னு நெத்தியெல்லாம் அட்டுண்டு சந்தியாவந்தனத்தை முடிச்சுட்டு உபன்யாசத்துக்கு போடுவோம்னு சொல்லியிருப்பார். கிளம்பணும்னு 5:45க்கு நினைக்கச்சே தான் முதலாளி கூட்டு ஒரு முக்கியமான கூட்டம் இருக்கிறது வந்து சேருன்னுவார். ஒரு நாள் பார்த்தார், 2 நாள் பார்த்தார், 3 நாள் பார்த்தார். 3 வருஷமாக இதுதான் நடந்துட்டுருக்குனால் உன்னை செய்ய விருப்பம் இருக்கும்போது அதை செய்ய ஒட்டாமல் அந்த சமயத்துக்கு எனக்கு பிடிக்காத மற்றொன்றை விடாமல் செய்து கொண்டிருந்தால் அப்போ என் மனத்தில் ஏற்படும் பாவனைக்கு தான் மன அழுத்தம்னு பேர். அதைத்தான் அழுத்தம் என்னென்னமோ மாத்திரையெல்லாம் சாப்பிட்றதுக்கு ஆரம்பிச்சிடும். அது எனக்கு பிடிக்கிறதே இல்லை, இந்த வேலையை விட்டுடலாமான்னு பார்க்குறேன், இந்த இடத்துல இருக்க வேண்டாமான்னு பார்க்குறேன், இதெல்லாம் மன அழுத்தம். அப்போ மனக்கவலை ஒன்று இருக்குது, மனக்குழப்பம் இருக்கிறது, மன அழுத்தம் இருக்கிறது. இதெல்லாம் எதிர்மறை செயல்கள். இதுக்கு நேரம் ஆக்கப்பூர்வமானது, இதெல்லாம் நான் சொன்னதெல்லாம் ஆக்கப்பூர்வமே இல்லை, எல்லாம் ஆபத்து பூர்வமானது. இதே எதிர்மறையாக இருக்கணும்னால் மனம் மகிழ்ச்சியாக இருக்கிறது, மனத்தில் இனிமை தெரிகிறது, மனம் உற்சாகமாக இருக்கிறது. மனத்தில் உற்சாகம்னு சொல்லுவார்கள். உற்சாகம்னா மேலே மேலே செயலை செய்யணுங்கிற ஆசை. மன மகிழ்ச்சின்னு சொன்னால் வேலை செய்யணுங்கிற ஆசையெல்லாம் வராது, சந்தோஷமாக இருக்கும். மன மகிழ்ச்சி வேறே, மனத்தில் உற்சாகம் வேறே. அதே போல் இப்போ பார்க்கப்படுது மனத்தின் இனிமைனா என்ன? அது சந்தோஷமும் இல்லை, உற்சாகமும் இல்லை. அப்போ என்ன சர்க்கரை பாகு தடவுவதா? அப்போ என்ன வெள்ளைக்கட்டியை தடவுறதான் மனத்தின் இனிமைன்னு சொல்லுவாளானால் அதெல்லாம் வெள்ளைக்கட்டியை தடவினோன்னா 10 நிமிஷத்தில் காணப்படும். எத்தனை எண்ணுக்கும் அல்வா, பாதாம் அல்வாவே பண்ணி கொடுத்தா கூட ஒரு உருண்டை உருட்டி வாயில் போட்டுங்கோ, 2 நிமிஷம் 3 நிமிஷம் 4 நிமிஷம் வாயில் இருக்கிறது தெரியும். அதுக்குள்ளேயே இன்னொரு உருண்டை இருந்தால் தேவையில்லைன்னு தோண ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் நீண்ட நேரத்துக்கு நிற்காது, கொஞ்ச நேரத்துக்கு போயிடும். அப்போ மனசுக்கு இனியான்னு சொன்னால் அதுவும் நீண்ட நேரத்துக்கு நிற்காமல் 2 நிமிஷத்தில் வடிஞ்சு போயிடுமா, 10 நிமிஷத்தில் போயிடுமா, ஒரு நாளில் போயிடுமானால் வாஸ்தவம் தான். மனத்துக்கு இனிமையாக இருக்கிறது எதுங்கிறத பொறுத்தது. என்னென்னது இனிமையாக இருந்ததுனால் அரை நாள் தாங்கலாம், ஒரு நாள் தாங்கலாம், 10 நாள் தாங்கலாம். ஆனால் அது ராமச்சந்திர பிரபுவாக இருந்தால் அப்போ மனத்துக்கினியான்னு சொல்லுவது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளானாலும் எத்தனை ஆண்டு நாள் திங்கள் ஆண்டூழி ஊழிதரும் அப்பொழுதைக்கப்பொழுது என் ஆறாவ அமுதமேன்னு பேசும். அந்த ஆறாவமுதனாக இருக்கக்கூடிய பெருமான் எப்போதும் மாற்றவே மாட்டார். அதனால் இங்கே மனத்துக்கினியான்னு எடுத்துக்கொள்ள வேண்டுமானால் மற்ற இனிமையான விஷயங்களை காட்டில் ஏதோ ஒரு ஏற்றம் இருக்குது. நம்ம நினைக்கிற மனத்தின் இனிமை போகிற பிள்ளை போனால் 100க்கு 100 வாங்கிட்டு வந்தான், நல்ல இடத்துல வேலை கிடச்சி கொடுத்தான், இதை போல் எத்த சொன்னாலும் மனசுக்கு ரம்யமாக இருக்கும், இனிமையாக தான் இருக்கும். எத்தனை நாழி இருக்கும்? மிஞ்சி போனால் வேலைக்கு போய் முதல் மாதம் சம்பளம் வாங்கிட்ட வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் இருக்க போகிறதா? அதுக்கப்புறம் அவர் சரியாக வேலை கொடுக்கலையா, ஒழுங்காக சொல்லி தரலையா, இந்த வம்பா கூட இருக்கிறவாளுக்கெல்லாம் இவன் இருக்கிறது பிடிக்கவே இல்லையா, அவ்வளோதான், எல்லாம் வடிஞ்சு போயிடும். அதனால் இனிமைங்கிறது இடத்துக்கு, காவலுக்கு, நேரத்துக்கு இதெல்லாம் உட்பட்டதாக இருந்துடும். ஆனால் உட்படாத இனிமையாக இருக்க வேண்டுமே. இப்போ முதல் விஷயத்துக்கு வருவோம். மனம்ங்கிறது எங்கே இருக்கிறது? மனம்ங்கிறது எத்தால் ஆக்கப்பட்டு இருக்கிறது? அந்த மனத்தில் இனிமைங்கிறது நமக்கு எப்போது வரும்? மனம் ஆக்கப்பட்டது அது எல்லாமே பாஞ்ச பௌத்திகம். பிருத்திவி, அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாசம், 5 தானே தத்துவங்கள். இந்த 5ஆல் தான் நம்ம உடம்பில் இருக்கிற எல்லாமே பண்ணப்பட்டு இருக்கிறது. இப்போ ஒரு கொஞ்ச நேரம் மட்டும் கொஞ்சம் சிரமமான விஷயம், சிரமம்னா சிரமம் இல்லை, கொஞ்சம் நல்லா காதை தீட்டிண்டு அங்கங்கே பராக்கு பார்க்காம பார்த்தீங்கன்னா சட்டுன்னு புரிஞ்சுப்படும். மனத்தை எப்போது யார் படைக்கிறார்கள்னு தெரிந்து கொள்வோம். நானே இல்லைன்னாலும் என் மனம் இருக்கும். அது எப்படி சுவாமி என்னுடைய மனம் அப்படின்னு நினச்சவே நான் உசுரோடு இருக்கிறவனுக்கு தானே சுவாமி 92 திருநட்சத்திரங்கள் எழுந்தருளி இருந்தார், அப்புறம் திருநாட்டை அலங்கரித்து விட்டார், அதோடு அவர் மனமும் முடிஞ்சு போயிடுமா இல்லையானால் முடியாது. மனம் தொடரும்.
மனம் மட்டும் இல்லை, அது கூட கொஞ்சம் யோசிச்சு நீங்கள் ஒத்துப்பீள். கண்ணும் தொடரும், காதும் தொடரும், மூக்கும் தொடரும், நாக்கும் தொடரும், 5 இந்திரியங்களும் தொடரும், கடைசியாக இருக்கக்கூடிய மனமும் தொடரும். இதுதான் நமக்கு ரொம்பவே குழப்பமாக இருக்கும். போயை எடுத்து புல்லை தான் எடுத்துன்னு போனால் செத்தையில் வச்சியாச்சு, மூட்டியை எடுத்து மறுநாள் சஞ்சயனமும் முடிச்சா எடுத்து இதுக்கு மேலே நிறுவ தொடரும் தொடருங்கிறீனால் அடி என் சொல்லிட்டு இருக்கிறதில்ல. இந்த வெளியில் இருக்கிற இந்திரியத்தை பற்றி அல்ல, அதற்கு கோளகம்னு பேர். சக்ஷுர் கோளகம்னால் இந்த மாம்ச பிண்டம் கண்ணுன்னு இந்த முட்டை வடிவத்தில் இருக்கே அது சக்ஷுர் கோளம். அதுபோல் காது வெளியில் இப்போ கேள்விக்குறியாத்தான் இருக்கும் இல்லையோ, அப்படி இருக்கிறது தான் வெளியில் இருக்கிற கோளம். இதெல்லாம் அழிஞ்சு போயிடும், யாருக்கும் சந்தேகம் இல்லை. ஆனால் செவி புலன்னு ஒன்று இருக்குது, கட்புலன்னு ஒன்று இருக்குது, நாக்குக்கு புலன் சுவை புலன்னு ஒன்று இருக்குது. அந்த புலன்கிறது சூக்ஷ்மமாக இருக்கா, அதைத்தான் அழியவே அழியாதுன்னு சொல்கிறேன். இந்த 5 புலன்களும் நம்ம ஒத்தொத்தரட்டையும் இருக்குது. எங்கே அதை பார்த்தா தெரிஞ்சுக்கலாம்னால், இந்த புஷ்பம் இருக்குது, இது என்ன பூ? விருட்சிப்பூ. இது என்ன பூ? சாமந்தி பூ. இந்த ரெண்டுத்துக்கும் வாசனையில் வித்தியாசம் இருக்கா? இதை வாசனை பிடிச்சி என்னான்னு கண்ணை மூடினுடுங்கோ, எந்த வாசனையை பிடிச்சி எந்த பூன்னு சொல்லுங்கோன்னு சொன்ன உடனே இந்த பூவை நான் எங்கே கொண்டு போய் கிட்டக்க வச்சுப்பேன்? நெத்திக்கு கீழே இருக்கிற மூக்கு கிட்டக்க வச்சுன்னு மூந்து பார்ப்பேனா, இல்லை இந்த நுனி மூக்கு கிட்டக்க வச்சுன்னு நான் மூந்து பார்ப்பேனா? யாராக இருந்தாலும் இங்கே போய் வச்சுன்னு மூந்து பார்க்க மாட்டான், இப்படி வச்சுருந்தா நான் மூந்து பார்ப்பேன். அப்படின்னால் அந்த மூக்கு நீளமாக இருந்தாலும் மூக்குனுடைய அந்த கோடியிலே புலன் இல்லை, அந்த சூக்ஷ்மமான புலன் மூக்குனுடைய நுனியில் இருக்குது. அந்த சூக்ஷ்ம புலன் தான் அழியாதுன்னு சொல்ல வரேன். அது எப்போதிலிருந்து எப்போது வரைக்கும் அழியாதுன்னால், பிரம்மாவனுடைய ஆயுட்காலமே முடிஞ்சு போச்சுன்னால் பெரிய பிராகிருத பிரளயம்னு வரும். அந்த பிரளயம் ரொம்ப வருஷங்கள் தள்ளும். அதுக்கப்புறம் பெருமாள் சிருஷ்டி பண்ணுறதுக்காக ஆரம்பிக்கிறார். அப்போ சிருஷ்டிக்கும் போது ஆதி பிரகிருத்தியிலேருந்து படைக்க ஆரம்பிப்பார். பிரகிருதி மகான்கிற தத்துவமாகும். இங்கே தான் அண்ணன் நீ கேட்டுக்கணும். பிரகிருதி மகான்கிற தத்துவமாகும், மகான் அகங்காரங்கிற தத்துவமாகும். அகங்காரங்கிற தத்துவம் 3ஆக பிரியும். சாத்விக அகங்காரம், ராஜச அகங்காரம், தாமச அகங்காரம்னு 3ஆக பிரிஞ்சிடும். அதில் சாத்விக அகங்காரத்திலேருந்து 11 இந்திரியங்கள் உருவாகும். கர்மேந்திரியங்கள் 5, ஞானேந்திரியங்கள் 5, மனம்ங்கிறது 11. 5 5 10 1 11. அதுக்கப்புறம் பூதாதின்னு பேர். கடைசியில் இருக்கிற தாமச அகங்காரத்திலேருந்து அது வேற 5 5 10 உருவாகும். பிருத்திவி, அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாசம். இந்த 5 இந்த 5னுடைய குணங்களாக இருக்கக்கூடிய சப்த, ஸ்பரிச, ரூப, ரச, கந்தம்னு 5. அந்த 5க்கும் இந்த 5க்கும் தொடர்பு தெரியும் இல்லையா? அந்த அப்படி மட்டும் இல்லை, நமக்கும் ஆகாயத்துக்கும் எப்பவும் தொடர்பு உண்டு, இயற்கைக்கும் நமக்கும் தொடர்பு உண்டுன்னு ஏன் சொல்கிறா? இப்படி ஒரு 5 எழுதிங்கோ, அடுத்தது ஒரு 5 எழுதிங்கோ, அடுத்தது ஒரு 5 எழுதிங்கோ. முதல்ல பிருத்திவி, அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாசம். இதில் படைக்கப்படுற வகை வரிசை என்னன்னால், முதல்ல ஆகாசம், ஆகாசத்திலேருந்து வாயு, வாயுவிலேருந்து அக்னி, அக்னியிலேருந்து தண்ணீர், தண்ணீர்லேருந்து கடைசியாக பிருத்திவி. இந்த 5த்துக்கு அந்த குணம் இருக்குது. ஆகாசத்துக்கு ஹோன்னு ஒரு சப்தம் கேட்குறதோ இல்லையோ, அதுதான் முதல். ஆகாயத்துக்கு இருக்கிற குணம் சப்தம். அடுத்து வாயு ஸ்பர்ஷம், அடுத்தது அக்னி ரூபம், சப்த ஸ்பர்ஷ ரூப, அடுத்தது தண்ணீர் ரசம், ரசம், கடைசியாக பிருத்திவி கந்தவதி பிருத்திவி, அதான் மணம். சப்த ஸ்பர்ஷ ரூப ரச கந்தம். எந்த 5க்கு? ஆகாசம், வாயு, தேஜஸ், அப்பு, பிருத்திவி. இந்த 5க்கு அந்த 5ஆ? இதெல்லாம் எங்கேயோ இருக்குன்னு நினச்சிக்க வேண்டாம். அந்த 5ஐயும் முகர்வதற்கு அனுபவிக்கிறதுக்கு நம்ம இடத்துல 5 புலன்களை கொடுத்துருக்காரு. அதில் சப்தத்துக்கு காது, ஸ்பர்ஷத்துக்கு தோல், ரூபத்துக்கு கண்ணு, ஸ்பர்ஷ சப்த ரசத்துக்கு நாக்கு, பிருத்திவி கந்தத்துக்கு மூக்கு. ஆக எத்தனை 5 சேர்றது பாருங்கள். ஒரு 5 பஞ்சபூதம், அதனுடைய தன்மகளாக இருக்கிறது இன்னொரு 5, கடைசியாக நம்மக்கிட்ட அதை கிரகிக்கிறதுக்கு இருக்கிறது 5 புலன்கள். ஆனால் இது இத்தனையும் ஆட்டி வைக்கணும்னா 11வது மனசு இருக்கணும். நீங்கள் நன்னா இங்கேயே உட்காந்து கண்ணு என்னையே பார்த்துட்டுருக்கோம், காது நான் சொன்னதையே கேட்டுருக்கோம், ஆனால் ஒரு அர்த்தம் ஒரு அக்ஷரம் மனசுலேயே ஏறி இருக்காது. ஏறி இருக்கிறது பார்த்துட்டே இருந்தார். என்னால் மனசு இங்கே இருக்கணுமே, அது இங்கே உட்காண்டிருக்கமே அப்படின்னு இப்படி ஊரெல்லாம் ஒரு தடவை சுற்றிட்டு அங்கேயும் திரும்பி வந்ததுனால், அதை போல் மனசு ஈடுபடலைன்னால் இது எதுவுமே புரியாது. ஆரோத்தர் கடிகாரத்தை தொடச்சிருந்தார், தொடச்சிட்டு கையை கீழே போட்டுவிட்டார். போய் அவர்கிட்ட மணி என்னான்னு கேட்டேன், பார்த்து சொல்கிறேன்னு தூக்கினார். இத்தனை தொடச்சிந்தீரேன்னு அவர்கிட்ட கேட்டேன். அது மணி பார்க்குற நோக்கத்தோடு தொடக்கலை,
தொடைக்கிற நோக்கத்தோட தோக்கினேன். இப்போ நான் பார்த்து சொல்கிறேன்னால அப்போ மனசு அதில் ஈடுபடலைன்னு அர்த்தம். அதனால தான் இது எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று ரொம்பவே தொடர்புடையது. இதைத்தான் பெருமாள் முதல்ல படைக்கிறார். ஆகாஷாத் வாயு, வாயோர் அக்னிஹி, அக்னேராபஹ, அத்ய பிருத்திவி, பிருத்திவ்யா ஓஷதயா அப்படின்னு அடுத்தடுத்து படைச்சுடுறாரா. இதில் கடைசியில் மனமும் படைக்கப்பட்டு விட்டதா. இதெல்லாம் பிரகிருத்தியிலேருந்து சிருஷ்டி சமயத்துக்கு சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் முடித்து அண்டங்களை படைத்து பிரம்மாவை சிருஷ்டித்து நாபிக மலத்திலேருந்து உருவாக்கி நமக்கெல்லாம் சரீரமெல்லாம் கொடுத்து அவனவன் கர்மாதீனமாக உழல விட்டு இத்தனையும் செய்து விட்டு அவர் ஓய்வு எடுத்துட்டுருக்கார். திருப்பார்கடலில் சயனித்து கொண்டிருப்பார். இதை போல பிரம்மாவனுடைய ஆயுட்காலம் முழுக்க ஓடும். இந்த ஆயுட்காலம் எவ்வளவாக இருக்கும்? ரொம்ப சின்ன கணக்கு. ஆனால் பயந்து போயிடவன்னா அவ்வளோ பெரிய கணக்கு. சின்ன கணக்கு 43,20,000 வருஷம் ஒரு சதுர்யுகம். 43,20,000 வருஷம். அது 1000ஆல் பெருக்கிங்கோ, 1000 சதுர்யுகம். இது முடிஞ்சதுன்னா பிரம்மாவுக்கு ஒரு பகல் முடியும். இதை போல் அவருக்கு ஒரு ராத்திரி. அதை போல் 360 நாள். அதை போல் 100 வயசு. ரொம்ப இளைஞர் போல். அதனால தான் இவ்வளவு இளமையாக இருக்கிற பிரம்மா அவருக்கே காலம் முடியும். காலம் முடிஞ்சால் தான் இது மொத்தமாக அழியும். இப்போ இதற்குள்ள அடியனுக்கோ உங்களுக்கோ எத்தனை பிறவி கிடச்சிருக்கலாம்னு யோசிச்சு பாருங்க. எத்தனையோ எண்ணி கூட முடியாது. நம்ம இருக்க போகிறதுலாம் 80 வயசுக்கு 100 வயசு. சரி போனால் போகிறது கிருத்தயுகம் துவாபரமாக இருந்தால் 40,000 வருஷம், 50,000 வருஷம், 60,000 வருஷம், அவ்வளோதானே. என்ன தான் தலைகீடுன்னா கூட இப்போ சொன்ன கணக்குக்கெல்லாம் கிட்டக்கவே போக முடியும். அடியன் ஒரு 10,000 தடவை அதுக்குள்ளே பிறந்திருக்கேன்னு வச்சுங்களேன். வெறும் ஒரு கணக்குக்கு சொல்கிறேன். 10 லட்சமாக கூட இருக்கலாம். எத்தனை லட்சம் தடவை அடியன் பிறந்திருக்கேனோ அந்த பிறந்த ஒவ்வொரு தடவையும் முதல்ல உருவாக்கப்பட்ட பஞ்சபூத பஞ்ச தன்மாத்திர பஞ்ச இந்திரியங்கள் மனசுங்கிற இந்திரியம் ஒன்றும் அழியாது. அடியன் அழிஞ்சதுக்காக அதெல்லாம் அழியவே அழியாது. ஏன்னா இது எல்லாத்தையும் பெருமாள் முதல்ல உருவாக்கிவிட்டார். அடியன் ஒரு பிறவி எடுக்கிறேன். இந்த ஆத்மாவே அடுத்த பிறவிக்கு போவார். இந்த பிறவி முடிச்சுட்டு இந்த ஆத்மா அடுத்த பிறவிக்கு போகிறச்சே இவருக்கு இந்த முதல் பிறவியிலேருந்து எது கூடவே வந்துட்டுருக்கோ அந்த சூக்ஷ்மமே தான் இவர் கூட வரும். மனசும் சூக்ஷ்மம், கண்ணு இந்திரியம் சூக்ஷ்மம், காது இந்திரியம் சூக்ஷ்மம். இவர் எத்தனை பிறவிக்கு போனாலும் அதே சூக்ஷ்மம் தான் கூட வரும். எப்போ முடியும்னால் அது என்னை பொறுத்ததில்லை. முடியறது பிரம்மாவனுடைய ஆயுட்காலம் முடியறத பொறுத்தது. அந்த ஆயுட்காலம் முடிஞ்சுடுத்துனால் அப்போ இது எல்லாத்தையும் அழிச்சுட்டு வரும் இல்லையா. பிருத்திவி, அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாசமே அழிஞ்சு போயிடும். சப்தஸ்பரிச ரூபரச கந்தங்கள்லாம் அழிஞ்சு போயிடும். இது அழியிற சமயத்துக்கு தான் அந்த கண்ணு காது மூக்கு முதலான இந்திரியங்கள் எனக்கு கொடுக்கப்பட்டதே அதுவும் சேர்ந்து அழிஞ்சு போடும். அப்போ தான் என்னுடைய மனசு அழியும். இதை சந்திரமா மனசோ ஜாயத சக்ஷோ சூர்யோ அஜாயத்தன்னு உபனிஷத் சொல்கிறது. சந்திரமா மனசும் பெருமானுடைய மனத்திலிருந்து தான் சந்திரனே உருவானாராம். இது இத்தனையும் திரும்ப அழிய போகிறது பாருங்க. அழியிற சமயத்துக்கு ஆயிடும். அப்படின்னா இந்த இடைப்பட்ட காலத்தில் பிராகிருத பிரளயத்திலேருந்து சிருஷ்டி முடிஞ்சு திரும்ப பிரளயம் வருதோ இல்லையோ அது வரைக்கும் எத்தனை பிறவிகள் நான் எடுத்தாலும் எத்தனை முறை பிறந்தாலும் அதே மனம்தான், அதே கண்ணு தான், அதே நாக்கு தான், அதே மூக்கு தான். அது மாறவே மாறாது. அந்த பழக்கம் இருக்கிறதுனால தான் பிறந்த உடனே குழந்தை அசைய பார்க்கறது, அழ பார்க்கறது, நிமிந்து என்னதுன்னு பார்க்கறது. இல்லைன்னா அதுக்கெல்லாம் பார்க்கணும்னு எப்படி தெரியும்? ஒரு குழந்தை பால் குடிக்கிறதே, மலமூத்திரத்தை பெருக்கிறதே, சாப்பிடணுங்கிறது தோன்றதே, அம்மா பால் கொடுத்த உடனே உறிஞ்சத்துக்கு ஆரம்பிக்கிறதே, இதெல்லாம் எங்கேருந்து வந்ததுனால் அதே கண்ணுக்கு அது மூக்கு தானே இருக்குது. இதுக்கு முன்பிறவியிலும் இதே வேலையை தானே அது பார்த்துருக்கு. அதனால் மனசு முழுக்க பதிவுன்னு ஒன்று பதிஞ்சிடும். மனப்பதிவுகள். அதைத்தான் வாசனைன்னு சொல்லுவார்கள். இந்த சம்சாரத்தில் நம்ம மாறி மாறி பிறந்து ஒரே வாசனையாக இருக்குது. புஷ்ப வாசனை நன்னா இருக்கும், மனசில் இருக்கிற வாசனையெல்லாம் நன்னா இருக்காது. அது அனாதிகால கர்மங்களெல்லாம் மனசில் அப்படியே பதிந்து போய் கிடக்கும். இது எல்லாமே எப்போ தொலையும்னா அந்த பிராகிருத பிரளயம் வருதே, அந்த பிரளயம் வரும்போது தொலைஞ்சு போடும். இப்போ நமக்கு சின்னதாக ஒரு ஒளி கீற்றுக்கு நம்பிக்கை கீற்று ஒன்று தெரியும். அந்த சமயத்துக்கு நான் அது வரைக்கும் பண்ணின கர்மங்களும் தொலைஞ்சு போயிடுமான்னு கேட்பா. இத்தனை நாள் ஏடையும் சொன்னது இதெல்லாம் தொலைஞ்சு போயிடும். இது இத்தனை நாள் இருந்தால் கூட ஒரு நாள் தொலைஞ்சு போய்டுறது இல்லையோ. இப்போ கடைசியில் பண்ணியிருக்கேனே அனாதிகால கர்மங்கள், அந்த கர்மமும் ஆயுட்காலம். ஏன் ஆயுட்காலம் இருக்க வேண்டாம்? பிரம்மாவுக்கே ஆயுட்காலம் முடிஞ்சு பெருமாள் அழிக்கிறார் இல்லையோ. அந்த சமயத்துக்கு என் பாபங்களும் போயிடுமானால் அப்போதும் போகாது. பிரளயம் வந்த பிற்பாடு என் பாபங்களோ புண்ணியங்களோ அப்படியே தான் இருக்கும். மறுபடியும் ஒரு தடவை மொத்த சிருஷ்டி ஆகும்போது மனசு அழிஞ்சிடுத்து, கண்ணு காது மூக்கெல்லாம் அழிஞ்சுது. அப்பவும் பண்ணியிருக்கிற கர்மங்கள் அழியவே அழியாது. அதனால தான் வல்வினைன்னு ஆழ்வார்கள் பாடுறார்கள். அந்த வினைகளெல்லாம் தொலையாது.
அதை தொலைக்கணும்னா தான் சரணம்னு பெருமானுடைய திருவடிகளை பற்றி புகழொன்னில்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனேன்னு கர்மங்களை எல்லாம் தொலைத்து கொள்ள வேண்டும். என்னுடைய கர்மங்கள் தொலையறதுக்கும் பிரளயத்துக்கும் சம்பந்தம் இல்லை. இப்போ இத்தனை நாள் நான் சொன்னது மனம் கண்ணு காது மூக்குக்கும் பிரளயத்துக்கும் தான் சம்பந்தம், அதுக்கு நான் தொலைகிறதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஆனால் என் கர்மங்களை பொறுத்தவரை அடியேன் தொலைகிறது தான் முக்கியம். அது பிரளயம் இருந்துகிட்டே இருக்கட்டும். எந்த ஒரு சுவாமி மோட்சத்துக்கு போகிறாரோ அன்றோடு அவருடைய கர்மங்கள்லாம் தொலைஞ்சி படப்படுறது. ஆக மனம் என்பது தத்துவம். அந்த தத்துவம் எங்கிருந்து உருவானது? பிரகிருத்தியிலிருந்து உருவானது. பிரகிருதி மகானாகி மகான் அகங்காரமாகி அதில் சாத்விக அகங்காரத்திலேருந்து மனம்ங்கிற தத்துவம் பிறக்கும். அப்படின்னா அது எதால் ஆக்கப்பட்டிருக்கும்? மண்ணா, கல்லா, ஜலமா? எத்தால் இருக்கும்? ஒளிமயமாக இருக்குமா? எப்படி இருக்கும்னா பஞ்சபூதங்களால் ஆக்கப்பட்டிருக்கும். எல்லாம் அத்தோடு சேர்ந்தது தானே. அதை விட சத்வம், ரஜஸு, தமஸு முக்குணங்களை எப்போதும் அதில் இருக்கும். நம்ம உடம்பில் எல்லா அவயவத்திலும் முக்குணங்கள் இருக்கும். மனசு முழுக்க முக்குணங்கள் இருக்கும். அதனால தான் சாத்விக மனசுன்னுவா, ராஜச மனசுன்னுவா, தாமச மனசுன்னு சொல்லுவார்கள். மனசுக்கு சாத்விக மனசுன்னு சொல்ல முடியாது. மனத்தில் சத்துவகுணம் அதிகமாக இருந்ததுனால் சாத்விக மனசு, ரஜோகுணம் அதிகமாக இருந்ததுனால் ராஜச மனசு, தமோகுணம் அதிகமாக இருந்ததுனால் தாமச மனசு. இதில் சத்துவகுணம் மனசில் அதிகமாக இருந்தால்தான் மனத்தின் இனிமை புரியும், நிலைக்கும். இல்லைன்னால் ரஜோகுணம் அதிகமாக இருந்ததுனால் இனிமை புரியாது, தமோகுணம் அதிகமாக இருந்ததுனால் எதுவுமே புரியாது. ஏதான ஒன்று புரியணும்னாலே முழிச்சுன்னு இருந்தால் தானே புரியும். அதனால் சாத்விக மனசு, ராஜச மனசு, தாமச மனசு. சத்துவகுணம் இல்லைன்னால் நிலைக்கக்கூடிய இனிமையை மனம் அனுபவிக்காது. நிலையான இனிமை நமக்கு வேணும்னா அடிப்படை சத்துவகுணம் வேணும். நல்லதாக என் வீட்டில் நிறையாத்தான் நடக்கிறது சுவாமி, ஆனால் என்னமோ மன சந்தோஷமே படமாட்டேங்கிறதுன்னுவா. இது வேற எங்கேயும் தப்பு இல்லை, என்கிட்ட சத்துவகுணம் இல்லைன்னு அர்த்தம். இது இருந்து தானே தான். வண்டி ஒன்று கிளம்பணும்னு ஒரு சாவியெல்லாம் போட்டார், கர்ரு கர்ரு கர்ருன்னு சத்தம் போடுறார், கிளம்பலை. அப்படியே கிளம்பினாலும் ஒரு அடி கூட நகரவே மாட்டேங்கிறது. ஏன் இல்லைன்னால் எரிபொருளே இல்லை. அதுக்கு வேண்டி எண்ணெயை குத்திருந்தானே அது ஓடும். அது இல்லாமல் மற்றதெல்லாம் வேலை செய்கிறதே என்னால். எத்தனை விஷயம் இனிமையாக உலகத்தில் நடந்தாலும் என் மனசு சாத்விகமாக இருந்ததுனால்தான் அந்த நிலைமையான நிலை நின்ற இனிமையை என்னால் அனுபவிக்கிறதுக்கு முடியும். ஆக எத்தால் ஆக்கப்பட்டிருக்குங்கிறத சொல்லிட்டேன். அதுவும் ஒரு தத்துவம், அதுவும் ஒரு திரவியம். அது மனத்திலிருந்து கண்ணு காது மூக்கு நாக்குக்கெல்லாம் ஞானம் போகக்கூடிய ஒரு துவாரம். அது இருப்பது ஹிருதய கமலத்துக்குள்ளே இருக்கும். நம்முடைய இதயம் தலகீழ பிடிக்கப்பட்ட தாமரையை போல் இருக்கும். அதில் மொத்தம் 3 பேர் இருக்கும். ஒன்று பரமாத்மா, அடுத்தது ஜீவாத்மா, மூணாவது மனசு. இந்த 3மே ஹிருதயத்துக்குள்ளே தான் இருக்கும். அப்போனா ஒத்தருக்கு எவ்வளவு தூரம் இருக்கும்? படியன் உட்காண்டிருக்கிறது, நீ உட்காண்டிருக்கிற இடம் 10 அடி, நீங்கள் உட்காண்டிருக்கிற இடம்லாம் ஒரு 40 அடி 50 அடி, பக்கத்து வீதியாக இருந்ததுன்னா ஒரு 200 அடி 300 அடி, அதெல்லாம் ரொம்ப தள்ளி இருக்கு சுவாமினால். ஹிருதயத்துக்குள்ளே பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் எவ்வளவு தள்ளி இருக்கா? ஒரு அங்குலம். அவர் இருக்கிறதே ஹிருதயம் அவ்வளவு தானே. அப்போ நமக்கு நம்ம மனசுக்கு எவ்வளோ தூரம் இருக்கும்? அரை அங்குலம். இந்த மனசு பெருமாளை தெரிஞ்சு கொடுத்தா இல்லை, எங்கெங்கேயோ தெரிஞ்சுட்டு இருக்கேன்னால் 10,000 மைலுக்கு கலண்டு இருக்கிற எல்லாரும் கூட இந்த மனசை நினச்சிடும். ஆனால் தங்கிட்டேருந்து அரை அங்குலத்தில் இருக்கிற பரமாத்மாவை தெரிந்து கொள்ளாது. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் ஆழ்வார்கள் வேணும், ஆச்சாரியர்கள் வேணும், உபனிஷத்து வேணும், பாட்டு வேணும். அவன் அங்கேயே உட்காண்டிருக்கார், கண்ணால் பார்த்து நீர் தெரிஞ்சுக்க மாட்டீரோன்னால் தெரியாது. அனாதிகால கர்மங்கள் தடுத்து கொண்டு தான் இருக்கும். அதனால தான் மனத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறார். மன ஏவகி மனுஷ்யானாம் காரணம் பந்த மோக்ஷயோ உத்தரேதாத்மனாத்மானம் நாத்மானம் அவசாதையேது. ஆத்மாவை மனசால தான் தூக்கி விட்டுக்கணும். அதே ஆத்மாவை மனசு குப்புற அத்தல பாத்தாளத்தில் தள்ளி விட்டுடும். மேலே தூக்கணுன்னாலும் மனசு தான், கீழே தள்ளி விடணுன்னாலும் மனசு தான். அந்த மனத்தை ஜாகிரதையாக பார்த்துக்கணும். அது ஒத்துழைச்சதுன்னா தான் இந்த சம்சாரத்தில் எந்த காரியமும் நடக்கும். அப்போ தான் மோட்சத்துக்கு நம்ம கிளம்பவே முடியும். அதனால் எங்கிருக்கிறதுன்னு கேட்டால் மனம் இதயத்தில் இருக்கிறது. இதயம்ங்கிறது வேற, மனம்ங்கிறது வேற. உங்களுக்கு இதயமே இல்லையான்வா, யாருக்கான அப்படி இருக்குமாண்ணா? எல்லாருக்கும் இதயம் இருக்கத்தான் இருக்கும். பின்ன பார்த்தோன்னு உங்களுக்கு இதயமே இல்லையானால், இதயம்னு சொன்னால் அன்போடு இருக்கணுமே, கனிவோடு இருக்கணுமே, அதை உங்கள்கிட்ட காணமேங்கிற அர்த்தத்தில் கேட்குறாளே தவிர அதுக்குன்னு இதயமே இல்லைன்னா வைத்தியர்கள்லாம் வந்துடுவா. என்னாச்சு இது புதுசாக இருக்கே, இந்த மாதிரி நாங்கள் பார்த்ததே இல்லையே, யாராக இருந்தாலும் இதயத்தோடு தான் இருப்பாளேன்னு. அதனால் இதயம் என்பது வேறே. அது அப்படி இப்படி தடக்குன்னு அடித்து கொண்டு இருக்கிற ரத்தத்தை தள்ளக்கூடிய ஒரு கருவி. அதெல்லாம் சிந்தனைக்கெல்லாம் பயன்படாது. எந்த நினைவும் அது கிடையாது. பார்க்க முடியாது, கேட்க முடியாது, ஒன்றும் முடியாது.
ரத்தத்தை உடம்பு முழுக்க ஓட வைக்கும், அந்த காரியத்தை ஒழுங்காக பண்ணும். ஆனால் பக்கத்தில் இருக்கிற உள்ளம், நெஞ்சு, அகம் இப்படின்னு சொல்கிறது தான் நினைப்பதற்குண்டான கருவி. அகம் நெஞ்சு இருக்கிறது, பக்கத்தில் ஆத்மா ஜீவாத்மா இருக்கிறார், பரமாத்மாவும் இருக்கிறார். இப்போ இந்த ரெண்டுத்துக்குள்ளே எது காட்டணும் தெரியுமோ அந்த விஷயமும் புரிஞ்சுடுவோம். எத்தால் ஆக்கப்பட்டது, யார் படைத்தார்னு சொல்லிட்டேன், எங்கே இருக்கிறாருங்கிறதையும் சொல்லிட்டேன். இதற்கு மேலே மூணாவது தெரிஞ்சுக்க வேண்டியது பாக்கிய கரணம்னா என்ன, அந்த கரணம்னா என்ன. கண்ணு காது மூக்கு நாக்குன்னு சொன்னனே அதெல்லாம் பாக்கிய கரணம். நீங்கள் எல்லாம் உட்காண்டிருக்கிறவா எனக்கு வெளியில் தானே உட்காண்டிருக்கீங்க, உங்களுக்கு வெளியில் தானே இவர்கள்லாம் உட்காண்டிருக்காங்க. இந்த சொல் ஓன்னு ரீங்கரிக்கிறதுக்கு உங்களுக்கு வெளியில் தானே இருக்குது. இந்த முகம் நல்ல ஒரு வாசனை பிடிக்கணும்னா அது வெளியில் தானே இருக்குது. வெளியில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் எனக்கு அறிவிக்கிறதுக்கு எந்த கருவி பயன்படுமோ அது பாக்கிய கரணம். அதுதான் கண்ணு காது மூக்கு நாக்கு தோல். எனக்கு வெளியில் இருக்கிறத தான் அது அறிவிக்கும். அதே கண்ணு எப்போவாவது பரமாத்மாவை அறிவிக்குமோ, காது எப்போவாவது உள்ளே இருக்கிற பரமாத்மாவை பற்றி கேட்டிருக்குமோ, அதுக்கு அது தெரியவே தெரியாது. அது உள்ளே இருக்குது, வெளியில் இருக்கிறத தான் அது பார்க்கும், அங்கிருந்து தான் கிரகிக்கும். ஆனால் உள்ளே இருக்கிறதுக்கு அது திரும்பவே திரும்பாது. அதை தெரிவிக்கிறதுக்கு தான் அந்த கரணம். அதுக்கு தான் மனம்ங்கிற உட்புலனை கொடுத்துருக்கார். ஒன்று வெளிப்புலன், மற்றொன்று உட்புலன். வெளிப்புலன்களாலே வெளியில் இருக்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், உட்புலனாலே இன்பம் துன்பம் விருப்பு வெறுப்பு இதெல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு உட்புலன் வேணும். கண்ணை வச்சுட்டு ஒரு சுவாமி ரொம்ப இன்பமயமாக இருக்கார், ரொம்ப சந்தோஷமாக இருக்காருன்னு வச்சுங்களேன். என் கண்ணால் சந்தோஷமாக இருக்கிறவரை பார்ப்பேனா, சந்தோஷத்தை பார்ப்பேனா? என் கண்ணால் சந்தோஷத்தை பார்க்க முடியாது, சந்தோஷமாக இருக்கிறவரை தான் பார்க்க முடியும். ஒருத்தர் ரொம்ப கோபமாக ரௌத்ரமாக ஆடின்னு இருக்கார் என்னால் அவரை வேணால் பார்க்கலாம். ரௌத்ரங்கிற கோபத்தை என் கண்ணால் பார்க்க முடியுமா? பார்க்கவே முடியாது. இல்லை சுவாமி ஓங்கி என் கன்னத்தில் அடித்தார், அப்போ அது கோபம் இல்லையானால் அது கோபத்தின் வெளிப்பாடு, அது கோபமே இல்லை. அதனால் இதை போல் கோபமோ தாபமோ இன்பமோ துன்பமோ விருப்போ வெறுப்போ இது எதையுமே உட்புலன்தான் காட்டும், வெளிப்புலன்கள் காட்டவே காட்டாது. அப்போ வெளியில் இருக்கிறத கிரகிக்கிறதுக்கு பயன்படுறது பாக்கிய கரணங்கள், உள்ளே இருக்கக்கூடியதை கிரகிக்கிறதுக்கு பயன்படுறது மனம் என்னும் அந்த கரணம். இது ஒரு புறம். இன்னொன்று சொல்கிறேன், பராக்குன்னு ஒன்று பிரத்யக்குன்னு ஒன்று. நீங்கள் எல்லோரும் இப்போ என்னை பார்த்துட்டு இருக்கீங்களோ இல்லையா, வண்டி காடி போயிட்டே இருக்குது வந்துட்டே இருக்குது, ஆறான எழுந்திருப்பார் உட்காருவார் ஏதோ பண்ணுவார். அப்படி நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா நான் சொல்கிறது திடீர்னு 2 நிமிஷம் விட்டு போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 5 நிமிஷம் அங்கங்கே பராக்கு பார்த்துட்டு திரும்பி வந்து சொல்லச்சே இவர் என்னமோ சொல்லியிருந்தாரே இப்போ வேறு என்னமோ சொல்லிட்டு இருக்காரேண்ணா, நான் சொன்னது தான் சொல்லிட்டு இருக்கேன், நீங்கள் ஒரு சுற்றி எல்லா இடத்துக்கும் சுற்றிட்டு வந்தால் நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா அது உடனே என்ன சொல்லும், சுவாமி கொஞ்சம் அங்கங்கே பார்க்காதீங்க, பராக்கு பார்க்க வேண்டாம். அது என்னது பராக்கு பார்க்க வேண்டாம்னால் வெளி விஷயங்களை பார்க்க வேண்டாம்னு அர்த்தம். பராக்குன்னா வெளியில் இருக்கிறது, பிரத்யக்குன்னு சொன்னால் தனக்கு தானே தோற்றக்கூடியது உள்ளு இருக்கிறது. உள்ளு இருக்கிறது 2 தத்துவங்கள் தான், ஜீவாத்மா பரமாத்மா. பிரத்யக்குன்னு சொன்னால் ஜீவாத்மா பிரத்யக்கு தத்துவம், பராக்குன்னா பரமாத்மா பரமாத்மா பிரத்யக் தத்துவம். பிரத்யக்கா ஜீவன் இருக்கும், பிரத்யக்கா பரமாத்மா இருப்பார். அவர்கள் 2 பேரும் வெளியில் இல்லை, 2 பேரும் அதே ஹிருதய கமலத்துக்குள்ளே தான் இருக்கார்கள். மனத்தை கொண்டு பிரத்யக்காக இருக்கக்கூடிய ஜீவனையும் பரமாத்மாவையும் உணர வேண்டும். ஜீவாத்மாவையும் மனசு உணரும், பரமாத்மாவையும் மனசு உணரும். அதே மனசை வைத்து கொண்டு அதோ ஒருத்தர் கோபமாக உட்காண்டிருக்காரு சிரிச்சுன்னு இருக்காரு, அவரை பாருன்னா பார்க்குமா? பார்க்க முடியாது. ஆனால் அவர் கோபப்படுகிறார்னா அதே போல் நான் கோபப்படைச்ச கோபத்தை மனம் உணருமா? உணரும். கோபத்தை தெரிஞ்சுக்கும், கோபக்காரரை மனசு பார்க்காது, அதுதான் அந்த கரணம். கோபக்காரரை கண்ணு பார்க்கும், கோபத்தை பார்க்காது, அதுதான் பாக்கிய கரணம். இப்படி வெளிப்புலன் உள்புலனாக பெருமாள் பிடிச்சிருக்கார். இதெல்லாம் படைக்கும் போது என்ன சூக்ஷ்மமாக எவ்வளவு நிதானமாக பண்ணியிருக்க வேண்டுமோ இதைத்தான் ஒன்றி உலகம் படைத்தான்னு படைத்து கொண்டே இருக்கிறார். எத்தனை தரம் படைத்தாலும் இந்த உண்மைகளெல்லாம் நம்ம புரிஞ்சுக்க போகிறதே இல்லை. இப்பேற்பட்டதை ஒன்று நம்ம கொடுத்துருக்காரே, வேற ஒன்றும் அவர் எதிர்பார்க்கல. அதை வச்சுட்டு ஒரு நாளைக்கு கொஞ்சம் நேரம் ஆனப்போ என்னை பற்றி சிந்தின்னு சொல்கிறார். இப்போ என்னை பற்றி நினைக்காம நான் தான் கொடுத்தவனே, இதை வச்சு நீ யாரை பற்றியோ பிரயோஜனமே இல்லாத நினச்சிட்டு இருக்கியே, 2 நிமிஷம் என்னை பற்றி யோசிக்கக்கூடாதான்னு சொல்கிறதுனால தான் இந்த ஆழ்வார்களை இத்தனை பாசுரம் பாடினார்கள். அப்போ எதற்காக எங்கே இருக்கிறாருங்கிறத பார்த்துட்டோம். அதுக்கு அந்த கரணம்னா என்ன, பாக்கிய கரணம்னா என்னன்னு பார்த்தோம். எத்தால் ஆக்கப்பட்டிருக்கிறாருங்கிறதையும் பார்த்துட்டோம். இனி அடுத்தது மனத்தில் இனிமைங்கிறது என்னவா இருக்கும்? மனத்தில் இனிமையினால் ரொம்ப சுலபமாக ஒன்று பார்த்துப்போம். யாரோ எதவோ பண்ணிட்டு இருந்தால் என் மனசு இனிமையாக இருக்குமா? அப்படிலாம் தெரியாது. எனக்கு கொஞ்சம் தொடர்புடையவர்கள் பண்ணாதான் எனக்கு இனிமையாக இருக்கும்.
எனக்கு ஒருத்தர் தெரியவே தெரியாது, நான் பார்த்ததே இல்லை. அவர் பெரிய கோப்பை வாங்கி கொண்டு வந்தாராம், அவர் தங்கப்பதக்கம் வாங்கி விட்டாராம், என் மனம் இனிமையாக இருக்கிறதுனால் கேள்விப்பட்டதே இல்லை. முதல்ல எனக்கு அவருக்கும் பிராப்தி இருக்கணும். எனக்கு அவருக்கும் தொடர்பே இல்லைன்னு வச்சுங்க, அவர் எத்த பண்ணாலும் என் மனசில் இனிமே தெரியவே தெரியாது. ஏதோ ஒரு தொடர்பு இருந்தால் தான் மனமே சந்தோஷப்படும், அப்போ தான் இனிமையே படும். எழுத்து வீட்டுக்காரர் போய் 100க்கு 100 வாங்கிட்டு வந்துட்டார்னால் பார்த்தா உண்மையாக இனிமையாக இனிமைப்படாது மட்டும் இல்லை, பொறாமல் வேற படத்துக்கு ஆரம்பிச்சிடும். அதனால் இது நம்மோட தொடர்புடையதாக இருக்க வேண்டும், அது முதல் தேவை. ரெண்டாவது, தொடர்புடையது எத்தனையோ இருக்கும், அவர் செயல்படணும். அவர் ஒன்றுமே செய்யவே இல்லைன்னு வச்சுங்க, அப்போ எப்படி இனிமை வரும்? அதனால் ரெண்டாவது செயல்படணும். மூணாவது, செயல்பட்டாலும் அது நல்ல செயலாக இருக்க வேண்டும். தீய செயலாக இருந்துடுத்துனா இனிமை வராது, வருத்தம் தான் வரும். அதனால் அதுவும் இல்லை. மூணாவது. நாலாவது, அந்த நல்ல செயல் எனக்கு நன்மை பயப்பதாக இருக்க வேண்டும். எனக்கு ரொம்ப வேண்டியவர் தான், செயல்படுகிறார், நல்ல செயல் தான், ஆனால் அதனால் எனக்கு பயன் இல்லைன்னு வச்சுங்க, என் மனசில் இனிமே புரியவே புரியாது. அப்போ 4 விதிகளையும் போட்டுங்க. எனக்கு தெரிஞ்சவராக இருக்கணும், பிராப்தி இருக்கிறவராக இருக்கணும், அவர் செயல்படணும், அந்த செயல் நல்ல செயலாக இருக்க வேண்டும், அந்த செயலால் எனக்கு நன்மை இருப்பதாக இருக்க வேண்டும். ராமனை ஆண்டாள் மனத்திக்கினியான்னு பாடினாலே, இந்த 4 விதிகளும் அங்கே பொருந்துறதான்னு பார்த்தால் அதை தவிர மற்ற இடத்துல பொருந்தாது, அங்கு மட்டும்தான் பொருந்தும். எனக்கும் யாருக்கும் பிராப்தினால் பரமாத்மாவுக்கும் ஜீவாத்மாவுக்கு மட்டும்தான் பிராப்தி. வேறு யாருக்கும் பொருத்தமும் இல்லை, கொடுக்கலும் இல்லை, வாங்கலும் இல்லை, ஒன்றுமே இல்லை. இல்லை அவாவா அப்பா அம்மா எல்லாரும் இருப்பாளே, அண்ணா தம்பின்னா அது இந்த பிறவி. போன பிறவியில் இவர்கள் தாய் தந்தையா தெரியாது, அடுத்த பிறவி இருக்கானே தெரியாது, யார் தந்தைன்னு தெரியாது. அதனால் பிராப்தின்னு சொல்லணும்னால் பிராப்த பந்து பிராப்தி ஒத்தரோட மட்டும்தான். நாராயணாங்கிற சப்தத்துக்கு பொருளே அதுதான். நாரங்களுக்கெல்லாம் அயனமாக இருக்கிறார். அப்போ எல்லாவித பந்துவாகவும் பெருமாள் தான் இருப்பார். எனக்கு அவருக்கு மட்டும்தான் பிராப்தி எப்பவுமே இருக்கும். பிதாச்ச ரக்ஷகசேஷி பர்த்தாஜ்ஞேயோ ரமாபதி சுவாமியாதாரோ மமாத்மாச்ச போக்தாச்சாத்தியம் அனூதிதா என்ன நவவித சம்பந்தம்னு பிள்ளை லோகாச்சாரியர் ரொம்ப ஆச்சரியமாக சாதித்தார். நமக்கும் பெருமானுக்கும் ஒழிக்க ஒழியாத 9 வித சம்பந்தம். அப்போ பிராப்தி அவருக்கு எனக்கு தான். அடுத்து செயல்படுகிறாரானால், என்னை படைக்க ஆரம்பித்ததுலேருந்து செயல்பட்டுருக்காரு. எத்தனையோ இந்த மனசை படைத்ததே அவர் தானே, கண்ணு காது மூக்க படைத்ததே அவர். அதனால் செயல்பட்டார்னு தெரியுது. அந்த செயல் நல்ல செயலாக இருக்கானால் நிச்சயமாக நல்ல செயல் தான். அவர் கெட்ட செயலே செய்யவில்லையே, ஹிரண்யகசிபு அழித்தார் என்னால் அதுதானே நல்ல செயல். அவர் நல்லவர்கள் அழிக்கவே இல்லையே. பரித்ராணாய சாதுனாம் விநாசாயத்த துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. இது இரண்டாவது, நல்ல செயல்களாகத்தான் செய்தார். மூணாவது, எனக்கு அதனால நன்மை இருக்கிறதான்னு பார்த்தால் ரொம்பவே இருக்கிறதே. அவர் படைக்கவே இல்லைன்னு வச்சுக்கோ, நான் எப்படி கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் பண்ணுவேன்? எப்படி சரணம்னு வருவேன்? எப்படி வேதங்கள் சாஸ்திரங்கள்லாம் எனக்கு கிடச்சிருக்கும்? ஒன்றுமே கிடைக்காமலே போயிருக்கும். அதனால் என்னுடைய நன்மைக்காகத்தான் படைத்திருக்கிறார். ஆக அவருக்கு எனக்கும் தொடர்பு சம்பந்தம் இருக்குது, நெருக்கமான சம்பந்தம் இருக்குது. நிறைய செயல்பட்டிருக்கிறார், நல்ல செயலாக செய்திருக்கிறார், நான் அதனால் நன்மை அடையும் செயலாக செய்திருக்கிறார். அதனால் ராமபிரபு என்ன பண்ணாரோ அது என் மனசுக்கு ரொம்ப இனிமையாக இருக்கிறது. அதனால தான் மனத்துக்கினியான்னு பாடினாள். இது வரைக்கும் அவதாரிக்க முன்னுரைன்னு வைத்துக்கொள்க. மனசுக்கு இனிமையாக இருக்கிறதுங்கிறது நமக்கு என்னன்ற அர்த்தத்தில் வச்சுக்கலாம்னால், இந்த காரியத்தை அவர் பண்ணார், எனக்கு நல்லதாக இருந்தது, அதனால் மனசுக்கு இனிமையாக இருக்குது, சந்தோஷமாக இருந்தது. அது கொஞ்சம் நாளைக்கு கூட சந்தோஷமாக இருந்ததுன்னுவோம். ஆனால் பெருமானை பற்றி நினைத்து மனத்துக்கு இனிமையாக இருக்கிறது அத்தோடு நிற்காது. ஏன்னு சொல்கிறேன், மனத்துக்கு இனிமைங்கிறதுக்கு முன்னாடி 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 எத்தனை படிக்கட்டு ஏறணும் தெரியுமோ? மனத்தை படைத்தவர் அவராகத்தான் இருக்கிறார், மனத்தில் உறைபவர் அவராகத்தான் இருக்கார், மனதை விட்டு விலகாதவர் அவராகத்தான் இருக்கிறார். இந்த அடிப்படை பாக்கி யாரானு பண்ணுவாளா சொல்லுங்க? என் மனசை வேறு யாரானு படைத்திருக்கிறார்களா? நிச்சயமாக இல்லை. அவர் ஒருத்தர் தான் என் மனசை படைத்தவராக இருக்கார். ஆக மொத்தத்தில் தான் எந்த மனசுக்கு இனிமையாக இருக்கணுமோ அந்த மனத்தை படைத்தவரே அவர் தான். தான் எந்த மனசுக்கு இனிமையாக இருக்காரோ அதில் எழுந்தருளி இருக்கிறவரே அவர் தான். தான் எதுக்கு இனிமையாக இருக்காரோ அதில் எழுந்தருளி விட்டு விலகாமல் இருப்பவரே அவர் தான். இந்த ஒவ்வொன்றும் அவராக இருக்கிறதுனால தான் அவர் விஷயமான இனிமை நிலைத்து நிற்கிறது. பாக்கி பேர் விஷயமா மனம் கொஞ்சம் இனிமைப்பட்டாலும் ஏன் உடனே வடிஞ்சு போய்டுறதுனால் அவர் படைக்கலையே, அவர் உறையவில்லையே, அவர் விலகாமல் இருக்கவில்லையே, அவர் சிந்தனைக்கு விஷயமாகவும் இருக்கவில்லையே.
மனத்தில் இருக்கிறாருங்கிறது முதல்ல விண்ணப்பிச்சேன். அந்த மனத்தால் சிந்திப்போமா இல்லையா? மனத்தை கொண்டு பகவானை தியானிக்கிறோம்னால் அந்த சிந்தனையிலையும் இருக்கார். மனம்ங்கிறது ஒரு கருவி, அதால் எது செய்யப்படுகிறது அதுதான் தியானம்ங்கிறது. அந்த தியானத்துக்கு தியேயமாக இருக்கிறார். இந்த தியானம் பண்ணி பண்ணி நினைவாகவே இருக்கிறார், நினைவால் நினைக்கப்படுபவராகவும் இருக்கிறார். இது எல்லாம் அவர் இருக்கிறதுனால தான் இனிமை நமக்கு நன்னா நிலச்சி நிற்கிறது. என்னங்கிறத அடுத்து சொல்கிறேன். 4 சொற்கள்னு கீழே விண்ணப்பிச்சேன். நெஞ்சம்னு ஒன்று இருக்குது, உள்ளம்னு ஒன்று இருக்குது, மனம்னு ஒன்று இருக்குது, அகம்னு ஒன்று இருக்கிறது. இது ஒவ்வொன்றுத்துக்கும் ஆச்சரியமான பாசுரம். அகம்னா வீடுங்கிறதுக்கு அகம்தான், அகம்னா மனம்ங்கிறதுக்கு அகம்தான். அரவத்தமிழையினோடும் அழகிய பார்க்கடலோடும் அரவிந்த பாவையும் தானும் அகம்படி வந்து புகுந்து பரவத்திர பலமோத பள்ளி கொள்கின்ற பிரானை பரவுகின்றான் விட்டு சித்தன் பட்டினம் காவல் பொருட்டேன்னு பெரியாழ்வாருடைய ஆச்சரியமான பாசுரம். அவருக்கெல்லாம் திருவாராதனை நித்தியப்படி பண்ணி பழக்கம் இருக்கோ, திருக்காப்பு சேர்க்க சமயம் பெருமாளை உள்ளே எழுந்தருள் பண்ணிட்டு கோயிலாழ்வார் ஆதிசேஷனை உள்ளே எழ பண்ணி கதவை சாத்திரமோ இல்லையோ, சாத்திட்டு எல்லாரும் நீங்கள் பெருமாளை ரட்சித்து பார்த்துங்கோ, நாளை கார்த்தால தான் இனிமேல் திறக்க போகிறேன், அப்போ தான் திருவாராதனை பண்ணுவேன். நித்தியப்படி பண்ணுறவாளாக இருந்தால் நாளை கார்த்தால தான் திறக்க போகிறேன்னு சொல்லுவீர்கள். அதுவே இல்லைன்னால் என்னைக்கு திறக்க போகிறோமோ அன்னைக்கு தான் ஆகிடும். அப்படி வச்சுக்க வேண்டாம். ஆராதனமும் நித்திய திருவாராதனம் தான், அனுசந்தானமும் நித்திய அனுசந்தானந்தான், அனுஷ்டானமும் நித்திய அனுஷ்டானந்தான், அபியாசமும் நித்திய அபியாசம்தான். எதுவுமே நான் சம்பிரதாயத்தில் 10 நாளைக்கு ஒரு தரம் பண்ணுலாம் சொல்லவே மாட்டேன். பாசுரங்கள் சொல்லணுமா தினப்படி சொல்லு, அதுக்கு தான் நித்திய அனுசந்தானம்னு பேர். சந்தியாதனம் பண்ணணுமா நித்திய அனுஷ்டானம்னு பேர். நித்திய ஆராதனம் திருவாராதனம் பண்ணணுமா நித்தியம் பண்ண வேண்டும். அப்படி கதவை சாத்திர சமயத்துக்கு இந்த பாட்டை சொல்லுவோம். இந்த பெருமாள் எங்கே இருக்கிறார் தெரியுமோ? அழகிய பார்க்கடலில் எழுந்துருள் இருக்கிறார். அதில் அத்தையும் சுருட்டி நுட்டார். ஆதிசேஷ பர்யங்கத்தில் படுத்துன்னு இருக்கார், அதையும் சுருட்டி அழைச்சி நுட்டார். பக்கத்தில் அரவிந்த பாவை மகாலட்சுமி தேவி எழுந்துருளி இருந்தால் அவளையும் கூட்டி கொண்டு விட்டார். அழகிய பார்க்கடலோடும் அரவிந்த பாவையின் தானும் அரவத்தமிழியினோடும் ஆதிசேஷன் பார்க்கடல் பிராட்டி எல்லாரோடையும் புறப்பட்டு எங்கே போகிறார்னால் அடியனுடைய உள்ளத்துக்கு வந்துட்டார்னு பாடின்னு இருக்கார். என்னுடைய நெஞ்சத்துக்கு என் அகத்துக்கு வந்தார். அகம்படி வந்து புகுந்துன்னு பாசுரம். அகம்படினா என் உள்ளத்துக்குள்ளே வந்துட்டார்னா இடம் போருமோ? இவ்வளோ பெரிய இடத்தெல்லாம் விட்டுட்டார். ஏன் ரத்திங்கத்தோ எத்திர மண்டலாத் பானோகோ யோகினாம் ஹிருதயாதபி, எங்கெங்கேயோ பெரிய பெரிய இடம் பரமதத்தை விட்டுடுவாரான், பார்க்கடலை விட்டுடுவாரான். அடியவர்களுடைய உள்ளத்தில் தான் இருக்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது. அதனால தான் பெரியாழ்வார் என்னுடைய உள்ளத்துக்குள்ளே பெருமாள் வந்து சேர்ந்துட்டான்னு சொல்லிட்டுருக்கார். அங்கே அகம்படி வந்து புகுந்துன்னு உள்ளதா? அதே மாதிரி மனம்ங்கிறதுக்கு பார்ப்போம். மனத்துள்ளான் மாகடல் நீருள்ளான் மலராள் தனத்துள்ளான்னு பாசுரம். அடி இப்போ சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் 2வது நிலை. முதல் நிலை மனத்தை படைத்தவர்ங்கிற நிலை, மனத்தை படைத்தவர்ங்கிற நிலை. 2வது நிலை படைத்து விட்டு விஷயத்தை விட்டுவிட முடியாது, படைத்ததிலே உரைகிறார்ங்கிறது 2வது நிலை. எத்தனையோ பொருள்களை நான் போய் சந்தையில் கடையில் வாங்கிட்டு வருவேன். யாரெல்லாம் உற்பத்தியாளர்களோ அவர்கள்லாம் அந்த பொருள்லேயே இருந்தால் நம்ம வீட்டுக்கு வருவா? துணி துவைக்கிறதுக்கெல்லாம் கட்டமாக இருக்குது, வயசாகிடுது, நாங்கள் 2 பேர் தான் இருக்கோம், அதுக்குன்னு ஒரு யந்திரம் போட்டிருக்காளாமே 30,000 ரூபா 40,000 ரூபா. கடைக்கு போனேன், அது எல்லாத்தையும் பார்த்தேன், வாங்கிட்டு வந்தாச்சு. வந்த பிற்பாடு அந்த கடைக்காரர் இவர் தான் உற்பத்தி பண்ணியிருக்கார், அவரும் உங்கள் வீட்டிலே கொடுத்துன்னு இருக்கணும்னு சொல்கிறார். இப்படின்னா யார் கூட்டின்னு வருவா? இல்லை அந்த யந்திரத்துக்குள்ளே அந்த சுவாமியும் கூடவே உட்காண்டிருந்தார்னு வச்சுக்கோ, அப்புறம் துணி எப்படி போடுறது? அதனால் அதெல்லாம் யாருமே இருக்க மாட்டா. ஒரு பொருள் வாங்கினா பொருளாக தான் இருக்கும். ஆனால் பெருமாள் அப்படி பண்ணுறதில்லை. இத்தை படைத்து விட்டு அந்த படைத்ததற்குள்ளேயே எழுந்துருளி இருக்கிறாரோ இல்லையோ, தத் சிருஷ்டுவா ததேவானு பிராவிசத்து ததனு பிரவிஷ்ய சத்யத்யச்சாபவத் நிருக்தஞ்சா நிருக்தஞ்சா நிலையனஞ்சா நிலையனஞ்சா விஜானஞ்சா விஜானஞ்சா சத்யஞ்சானுதஞ்ச சத்தியம் அபவத் என் உபனிஷத்து தைத்திரி உபனிஷத் சொல்கிறது. அப்போ படைத்ததற்குள்ளெல்லாம் அவர் இருக்கார். தத் சிருஷ்டுவா அதை படைத்தார், ததேவானு பிராவிசத்து படைக்கப்பட்ட எல்லாத்தையும் விலகாமல் உட்காண்டிருக்காருங்கிறார். இதை அவர் ஒத்தரால் மட்டும்தான் பண்ண முடியும். பாக்கி யாராக இருந்தாலும் படைச்சு கையில் கொடுத்துருவாளே தவிர படைச்சதெல்லாம் உட்காண்டிருக்கமானால் ஒரு பொருள் 100 பண்ணுவா, 50 பண்ணுவா, 50,000 பண்ணுவா, அதுக்குள்ளெல்லாம் இந்த சுவாமி எப்படி உட்காண்டிருப்பார்? அது அவ்வளவா வாங்கிட்டு போனால் தான் உண்டு, பழுது பட்டுடும். ஆனால் படைத்தவர்கள் யாரும் போகிறதில்லை, இவர் போகிறார். நம்மாழ்வாருடைய முதல் 10 9ஆம் திருவாய்மொழி, இவையும் அவையும்னு தொடங்குகிற திருவாய்மொழி, அதில் சாதிக்கிறார். ஆகியும் ஆக்கியும் காக்கும் அவையுள் தனிமுதல் எம்மான்
கண்ணபிரான் என் அமுதம் சிவையன் திருவின் மணாளன் என்னுடைய சூழலுளானேன்னு பாடினார். ஆகியும் உலகத்தெல்லாம் என்ன பண்ணுறாராம்? ஆகியும் தானே ஆகிறார். ஆக்கியும் அவர் தான் அதை படைக்கிறார். காக்கும் ரட்சிக்கும் எல்லாத்தையும் படைத்து விட்டு அவையுள் தனி முதல், அவையுள்னு அதற்குள்ள புகுகிறார்னு அதுக்கும். இதுக்கு தான் அந்த பிரவேசம் அந்த பிரவேசம்னு சொல்லுவார்கள். எல்லாத்துக்குள்ளேயும் படைத்த தத்துவத்தில் புகுவார். அதே போல தான் பெருமாளும் மனத்துக்குள்ளே புகுந்து விடுகிறார். அதனால் படைச்சுட்டு விட்டுடுறதில்லை, படைத்த தத்துவத்தில் இருக்காரா. இப்போ இந்த ஒவ்வொரு நிலையிலையும் நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னால், ஆகவே இனிமை கூடுகிறதுன்னு வச்சுக்கணும். மற்ற விஷயங்கள் இனிமையாக இருக்கிறத விட ராமனோ கண்ணனோ எப்படி நமக்கு அதிகமாக இனிமையாக இருக்கா? ஏன் நிலைக்கிறார்கள்னு கேட்டால் இதுதான் பதில். பாக்கியெல்லாம் அவள் படைக்கலை, மனசை பகவான் தான் படைச்சிருக்கார். படைச்ச எதற்குள்ளேயும் உற்பத்தியாளர்கள் வாழ்வதில்லை, இருப்பதில்லை. ஆனால் இவர் படைக்கப்பட்ட எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கிறார். அதனால தான் மனத்துள்ளான் மாகடல் நீருள்ளான்னு சொல்வார்கள். மனத்துக்குள்ளே எப்போதும் இருக்கிறார். முதலடியை சொன்னது அகங்கிற சொல்லி சொன்னேன். அடுத்தது மனம்னால் மனத்துள்ளான் மாகடல் நீகுள்ளான். அப்புறம் நெஞ்சம்னு சொல்லலாம் இல்லையோ, நெஞ்சமே நீழ்நகராக இருந்த என் தஞ்சனேன்னு போசம். இந்த என் நெஞ்சகம்பால் கோயில் கொண்டான்னு சொல்வார்கள். நெஞ்சத்தை இருப்பிடமாக கொள்வது அவருக்கு ரொம்ப ஆசையம். அதனால தான் நெஞ்சமே நீழ்நகராக. இந்த நெஞ்சம்தான் எனக்கு இருக்கிறதுலே பெரிய ஊராக இருக்குதுன்னு வந்து இருந்துருவான். பெரிய ஆழ்வார் கூப்பிட்டார், என் நெஞ்சத்தில் வந்து பெருமாள் எழுந்துருட்டான்னு சொல்கிறேனே, இங்கே வாங்கோ, காதை இந்த உள்ளத்தில் வச்சு கேளுங்கோ. ஓன்னு பேர் இறைச்சலோட கடல் அலைகள் மோதுற சத்தம் உங்களுக்கு கேட்குறதா இல்லையான்னார். அது எப்படி கேட்கும்? ரத்தம் இப்படி எப்படி டப்பு டப்புன்னு போயிட்டு வர்றது தான் கேட்கும். இதில் நேரமும் கடல் அலையெல்லாம் கேட்குறது என்னால் கேட்குமே. அவர் தான் அங்கேருந்து வந்திருக்காரு. ஆதிசேஷன் எடுத்துட்டு பார்க்கடலை சுருட்டி கொண்டு தாயாரையும் அழைத்து கொண்டு எப்போ என் உள்ளத்துக்குள்ளே வந்திருக்காரோ இங்கே காதை வச்சு பாருங்கோ, அலை ஓசை கேட்கும். கடல் அலைகள்லாம் ஓன்ற இறைச்சலோடு இருக்கும்னு தான் ஆழ்வாரே சொல்லியிருக்கார். அதனால் உள்ளத்தில் வந்து எழுந்துருளி இருக்கிறாருங்கிறது ரெண்டு. நெஞ்சத்தில் இருக்கார்னு பாட்டு பார்த்தோம். நெஞ்சமே நீழ்நகராக என்று. மனத்துள்ளான் மாகடல் நீருள்ளான் மனமேன்னு பார்த்தோம். அகம் அழகிய பார்க்கடலோடும் அகம்படி வந்து புகுந்து உள்ளம் கடைசியாக இருக்கிறது உள்ளம். உள்ளத்தே உறையும் மாலை உள்ளுவான் உணர்வன் இல்லா கள்ளத்தே நானும் தொண்டாய் தொண்டுக்கே கோலம் பூண்டு. இந்த க்ஷேத்திரத்தை பற்றி தொண்டரடிப்புடி ஆழ்வார் திருமாலையில் ஆச்சரியமாக பாடினார். உள்ளத்தே உறையும் மால், இந்த உள்ளத்தில் பெருமாள் எழுந்தருளி இருக்கிறார். எழுந்தருளி இருக்கிறார்னா அது அவ்வளோ சுலபமே இல்லை. ஏன்னா இந்த மனசு முழுக்க சத்தம் ரஜஸு தமசு. மனசு முழுக்க எல்லாம் பக்கத்தில் இருக்கிறது தான். என்னென்ன சீழு சதை ரத்தம் எல்லாம் இந்த இதயத்துக்குள்ளே தான் இருக்குது. அது வெளியில் மட்டும் ஒரு நாள் வந்ததுனால் ஆளை ஓட்டுறது கூட முடிவா. உள்ளது வெளியே தானால் காக்கை ஓட்ட காலம் போகாதுன்னு எழுதுவார்கள். எங்கேயானு போகிறச்சே ஒரு விபத்து நடந்திருக்கும். அவருடைய கல்லீரல் நுரையீரல்லாம் வெளியில் வந்து கிடக்கும். அப்போ நாய் நன்றி ஓணான் என்ன உண்டோ ஈ எறும்பு இதை ஓட்டுறதுக்கு ஆள் போடணும். உள்ளே இருக்கிற வரைக்கும் அது என்னெல்லாம் நம்ம சொகுசு பண்ணிக்கிறோம், எவ்வளோ நன்னா பண்ணிக்கிறோம். உள்ளது வெளியே தானால் காக்கை ஓட்ட காலம் போகாது. அவ்வளவு மாம்சலமாக மட்டமாக இருக்கக்கூடிய இந்த இடத்துக்குள்ளே பெருமாள் எழுந்துள்ளி இருக்காரோ இல்லையோ. அவருக்கு ஏன் என்ன தலைவிதியாக நம்ம கேட்டுருவோம். அவர் தலையோ இல்லை, விதியும் இல்லை, எதுவும் இல்லை. அவர் நம்ம விதியைத்தான் நினைக்கிறார். தனக்கேது விதி? ஆசை. இவன் இடத்துல தனக்கு இருக்கக்கூடிய ஆசை. நம்ம தான் படைச்சிருக்கோம், நாம தான் படைச்ச எல்லா பொருளையும் இருக்கிறோம், விட்டே கொடுத்துட மாட்டேங்கிற ஆசை. அதற்காகத்தான் உள்ளத்துக்குள்ளே இருக்கிறார். நெஞ்சமே நீழ்நகராக இருந்த என் தஞ்சனே நெஞ்சம்னு போச்சணும். நெஞ்சமே நல்ல நல்ல உன்ன பெற்றால் என் செய்வோம் நெஞ்சம்னு போச்சணும். என் நகம்படி வந்து புகுந்து உள்ளத்தே உறையும் மாலை. இப்படி ஒவ்வொரு உள்ளம் நெஞ்சம் மனம் அகம் இதை போல பல சொற்களாலே இனியான் இனியான்னு போவதற்குண்டான காரணங்கள் தெரிகின்றன. இப்படி ஒவ்வொன்றுத்திலையும் அவர் இருக்கிறார். ஆக முதல்ல சொன்னது படைத்தார்னு பார்த்தோம். அடுத்து சொன்னது அதில் தான் உரைகிறார்னு பார்த்தோம். சரி, உரையிறது நான் கூட தான் ஒரு வீட்டில் இருப்பேன். எத்தனை ஒரு 500 வருஷமாக இருப்பீரானால் சாமி, நானே 500 வருஷம் இருக்கிறது இல்லை, நீர் இந்த வீட்டில் போய் 500 வருஷமாக இருப்பீரான்னு சொல்கிறீரே. இந்த சரீரம்ங்கிற வீட்டில் 70 இருப்பேன், 80 இருப்பேன், 90 இருப்பேன். அதுக்கப்புறம் கிளம்பி படப்போறா. இப்போ வீட்டில் 30 வருஷம், 40 வருஷம், 50 வருஷம் யாரான ஒருத்தர் இருந்து கொண்டே இருப்பார். வந்தவர் விலகவே மாட்டார்னு ஒன்று உண்டானால் பெருமாள் நம் உள்ளத்தை விட்டு விலகவே மாட்டார். உள்ள வந்தவர் நாம் அவரை நினைத்தாலும் சரி நினைக்காட்டாலும் சரி, அவரை தொழுதாலும் சரி தொழுதாட்டாலும் சரி, அவர் மட்டும் அந்த இடத்த விட்டு போகவே மாட்டார். பக்கத்தில் போனீங்கன்னா அப்பக்கூடத்தான் கோயிலடி திருப்பேர் நகருங்கிற க்ஷேத்திரம். திருப்பேர் நகரான் திருமாலிருஞ்சோலை பொறுப்பே உரைகின்ற பிரான் இன்னு வந்து இருப்பேனென்று என் நெஞ்சு நிறைய புகுந்தான்.
இன்னைக்கு வந்தார், நான் இந்த நெஞ்சத்தில் இருக்க போகிறேன்னு இருந்துட்டார். நீர் அந்த நெஞ்சை அவருக்கு ஒழிச்சு விட்டீரானால் கேட்கவே இல்லை சுவாமி என்கிட்ட. ஏன் பெருமாள் கேட்காமலே நம்ம நெஞ்சத்தில் உட்காண்டுறார்? நம்மக்கிட்ட அனுமதி வாங்கிட்டு தானே வரணும்னால் கேட்டால் அனுமதிக்க மாட்டோம். அதனால தான் அவர் கேட்பதே இல்லை. இவன் இடத்துல கேட்டால் இவன் என்னைக்கு ஒத்துக்க போகிறான்? நாம் போய் உட்காண்டுருவோம், அப்புறம் பார்த்துப்போமே, கழுத்தை பிடிச்சி வெளில தள்ளினான்னா பார்த்துப்போம் அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் நம்ம உள்ளத்துக்குள்ளே அவர் எழுந்துள்ளார். திருப்பேர் நகரான் பேரேனென்று என் நெஞ்சு நிறைய புகுந்தான். பேரேன், இவன் உள்ளத்தை விட்டு இனிமேல் நான் நகரவே மாட்டேன் அப்படின்னு என் நெஞ்சனுடைய நிறைய புகுந்திருக்கிறார்னால் ரெண்டாவது வச்சுக்கோ. முதல்ல சொன்னது படைக்கிறாருங்கிறது, ரெண்டாவது சொன்னது உரைகிறாருங்கிறது, மூணாவது படிக்கட்டு நகராமல் உரைகிறாருங்கிறது. அவர் நகரப் போகிறதே இல்லை, எப்போதும் அங்கேயே தான் எழுந்துள்ளி இருக்கிறார். இது இன்னும் சிறப்பவருக்கு. இந்த மனம்ங்கிறது எது? இந்த மனத்திலே அவர் உரைவதனால என்ன பயன்? உரைகிறார் தெரிஞ்சுது. அவர் இருக்கிறதுனால ஏதான பிரயோஜனம் உண்டானால் பல பயன்கள். முதல்ல ஸ்வரூப ஸ்திதி சத்தா பிரவருத்தி நிவர்த்தின்னு சொல்லுவார்கள். சத்தா ஸ்திதி பிரவருத்தி நிவர்த்தி. சத்தானா இருக்கிறது. ஒரு பொருள் இருக்கிறதுன்னு சொல்லணும்னால் அவர் உள்ளே இருந்தால் தான் அந்த பொருள் இருக்கும். இதுக்குள்ளே இருக்கார், இதுக்குள்ளே இருக்கார், இதுக்குள்ளே இருக்கார், இதுக்குள்ளே இருக்கார், எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கார்னால் ஏன் இருக்குது? அந்த பொருள் இருக்கிறதுன்னா அவர் இருக்கிறபடியால் தான் இருக்கும். ஒருவேளை ஒரு பொருளில் அவர் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், பேச்சுக்காக சொல்கிறேன். ஒரு பொருளில் பிரம்மம் உள்ள இல்லையாம், ஆனால் பொருள் இருக்கிறதாம்னு சொல்லலாமான்னால் சத்துங்கிற சொல்லே அந்த பொருளுக்கு வராது. சத்துன்னா என்ன? இருக்கிறது. இருக்கிறதுன்னு அதை சொல்லணும்னாலும் பிரம்மம் உள்ளே இருந்தால் தான். அவர் அந்தராத்மாவாக இல்லை என்றால், அந்தர்யாமியாக இல்லை என்றால் சத்துங்கிற சப்தத்தால் ஒன்று சொல்லப்படாது. இது மட்டும் கொஞ்சம் நன்னா நீங்கள் கேட்டுக்கணும். ஒன்று, நான் சத்து, நம்ம பிள்ளையை அப்பப்போ கொண்டாடுவோம் இல்லையா, சத்தான பிள்ளைன்னுவோம். அது நம்ம பிள்ளையும் கொண்டாடினா நல்லாயிருக்கும். புறத்தையார் பிள்ளையாக கொண்டாடுவோம், நம்மையும் கொண்டாடிப்போமே சத்தான பிள்ளை. அதே ஒழுங்காக அவன் மதிப்பெண் வாங்கிட்டு வரல, அசத்து, படிக்க தெரியாது, எழுத தெரியாது, என்னமோ வைவோம். அவன் நினச்சிப்பான், நேற்று ஏதோ சத்துன்னார், இன்றைக்கி என்னமோ அசத்துங்கிறார், இது என்ன சத்து மாவாக இருக்குமோ? எதுவும் அசத்து. சத்துன்னா உள்ளார்னு அர்த்தம், அசத்துன்னா இல்லைன்னு அர்த்தம். அப்போ பிள்ளை இருக்கானா இல்லையா? அவன் அசத்துன்னு வெய்கிறாரே, அவர் உண்டா இல்லை? நன்னா உண்டு, ஆனால் இருக்க வேண்டிய முறைப்படி இல்லையோ இல்லையோ. அவன் எப்படி படிக்கணுமோ அப்படி படிக்கலையே, எப்படி பணிவோடு இருக்கணுமோ அப்படி பணிவோடு இருக்கவில்லையே. அதனால தான் இந்த சத்துன்னு சொல்லலை, அசத்துங்கிறான். அப்போ ஒரு வஸ்து இருக்கிறதுனால் சத்து, அந்த வஸ்து இருக்கணும்னால் சத்தான பிரம்மம் உள்ளே இருக்கணும். அந்த பிரம்மம் உள்ளே இல்லாமல் போய்விட்டால் பொருளை சத்துன்னு சொல்லவே மாட்டார்கள். அதனால தான் முதல் பயன், ஒரு பொருள் இருக்கிறதுன்னு சொல்ல வேண்டுமானால் அவர் உள்ளே இருந்தால்தான் இருக்கும். அப்போ மனம்னு ஒன்று இருக்கிறதுன்னு சொல்ல வேண்டுமானால் மனத்துக்குள் பெருமான் உறைந்தால்தான் இருக்கும். இதான் முதல் பயன். அவர் எதற்கு மனசில் உட்காண்டிருக்காருனால், இல்லைன்னா மனசே இல்லை. ஒரு வஸ்து இருக்கிறதுன்னா அவர் இருந்தால் தான் நடக்கும். இது முதல்ல கொள்வோம். சத்தா ஸ்திதி பிரவருத்தி நிவர்த்தி. அப்படின்னா ஸ்திதிங்கிறது முதல் நிமிஷம் இருக்கட்டும், அடுத்த நிமிஷம் தொடரணுமா இல்லையா? ஒரு பொருள் இருக்கிறதுன்னு சொன்னதுக்காக தொடருகிறதுன்னு சொல்ல மாட்டோம். இருக்கிறது வேற, தொடருகிறது வேற. முதல் நிமிஷம் இருந்துட்டாலே இருக்கிறதுன்னு சொல்லுவோம், அடுத்த நிமிஷம் தொடர்ந்தால் தான் ஸ்திதின்னு பேர். அந்த தொடரணும்னாலும் பகவான் உள்ளே இருந்தால் தான் தொடர முடியும். இல்லைன்னா அந்த நிமிஷத்தில் இருக்கும், அடுத்த நிமிஷத்தில் இருக்கவே இருக்காது. மூணாவது, தொடர்ந்து இருந்தால் போராது, செயல்படணும். பிரவருத்தி நிவர்த்தி, சிலதில் ஈடுபடணும், சிலதுலேருந்து விலகணும். அப்போ எந்த ஒரு பொருள் இருக்க வேண்டுமானாலும், இருப்பில் தொடர வேண்டுமானாலும், தொடர்ந்து செயல்பட வேண்டுமானாலும் மூணுத்துக்கும் பகவான் உள்ளே இருந்தால் தான் நடக்கும். இதைத்தான் சத்தா ஸ்திதி பிரவருத்தி நிவர்த்தின்னு சொல்லுவார்கள். இந்த மனம் எவ்வளவு பிரவருத்தி நிவர்த்தி, நினைக்கிறதுக்குள்ளே எந்தெந்த ஊருக்கெல்லாம் போய்ட்டு வருது. யாரெல்லாம் கண்டா பிடிக்கவே கிடையாதுன்னு சொல்லணும். அவர் கீழே வீதியில் போனால் இவர் மேலே வீதியில் போடுவார் சாமி அப்படிங்கிற அளவுக்கு சொல்கிறது என்னால் எல்லாம் அந்த மனத்தினுடைய வெளிப்பாடுகள் தான். அதனால் அவர் உள்ளே இருந்தால் தான் மனமே இருக்கும், அவர் உள்ளே இருந்தால்தான் நினைக்கும், இருக்கும், தொடரும்.